ஓகே. ஸோ அப்ப நாங்க வந்து அ சந்தை ஆராய்ச்சியில தான் இருந்தோம். ஸோ சந்தை ஆராய்ச்சியில வந்து அடுத்தது வணிகத்துக்கு அந்த நாங்க என்னென்ன பொருட்கள வந்து முன்வைக்கலான்னு சொல்லிக் கொண்டு வந்தோம். ஸோ அடுத்தது வந்து நாங்க சந்தை இடைவெளிய கண்டு, அதாவது வந்து நாங்க இந்த ஆடை தொழிற்சாலைக்கான உற்பத்திகள வந்து முன்வைக்கிறதுக்கும் நாங்க ஆராய்ச்சிகள செய்யணும். அப்ப சந்தை இடைவெளியையும் நாங்க கண்டறியணும் இந்த மார்க்கெட்ல. சந்தை இடைவெளின்னு சொன்னா, இதுவரைக்குமே வந்து ஒரு நுகர்வோரோட தேவைகள வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைய தான் வந்து நாங்க மார்க்கெட்டிங் கேப்ன்னு சொல்றது. மார்க்கெட் கேப், சந்தை இடைவெளின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க சொல்லப்போனா, இப்ப பாருங்க இப்ப சந்தை இடைவெளின்னு சொன்னா இப்ப நாங்க இப்ப ட்ரெஸ் இது வந்து நார்மலா வந்து இப்ப எல்லா செக்மென்ட்டையும் வந்து கருதி வந்து நாங்க ஒரு இந்த ஆடை தொழிற்சாலைய மேற்கொள்றோம். ஸோ இருந்தாலுமே வந்து ஒரு சில தரப்பினர்களால வந்து அந்த தேவைய வந்து அந்த ஆடை தொழிற்சாலையில வந்து எங்களோட தேவைய வந்து பெற்றுக்கொள்ள முடியாட்டி, அது ஒரு சந்தை இடைவெளியா தான் கருதப்படும். ஸோ பொதுவா சொல்லப்போனா, இப்ப நாங்க எங்களோட ட்ரெஸ்ஸ வந்து இப்ப நாங்க வந்து எல்லா நாடு இப்போ ஓவராலா வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து அனுப்பக்கூடிய மாரி இருக்கணும். அது வந்து எங்களோட அந்த சந்தை கேப்ப வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முறையா வந்து நாங்க கருதப்பட முடியும். ஸோ இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொன்னா, நாங்க ஒரு சந்தை சந்தை ஆராய்ச்சிக்கான வந்து அ நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அ உதாரணங்களுக்கு வந்து நாங்க சொல்ல முடியும். அப்ப ஆடை தொழிற்சாலைய பேஸ் பண்ணி, ஸோ இந்த சந்தை ஆராய்ச்சிய பத்தி நீங்க கருத்துல வந்து கொள்ளணும்னு சொல்லி நான் கருத்தில் கொள்ளணும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். ஓகேயா? ஸோ ஆ ஓகே. அடுத்தது நுகர்வோர் நடத்தை. பாருங்க, த போப்ஸ் 2000 இப்ப 2013 கூற்றுப்படி, வாடிக்கையாளர்களுடன் ஆழ்ந்த கலந்துரையாடலை பேணாதிருத்தல் சிறிய வியாபாரம் ஒன்றை பாதிக்கும் 5 காரணிகளில் ஒன்றாகும்னு சொல்றாங்க. ஸோ சிறிய வியாபாரம் ஒன்றில் வாடிக்கையாளர்கள வந்து அறிஞ்சு கொள்றதுன்ற முக்கியத்துவம் என்னதுன்னு கேட்கறாங்க. அதாவது வந்து முதல்ல வந்து வாடிக்கையாளர்ன்னு சொன்னா யாரு? எங்கட பொருட்கள், சேவைகள வந்து வாடிக்கையாளர், அதாவது எங்கட பொருட்கள், சேவைகள வந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற தரப்பினர்கள் தான் நாங்க வாடிக்கையாளர். அப்ப இந்த வாடிக்கையாளர்கள்ட்ட வந்து சிறந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து நாங்க வச்சுக்கொள்ளணும். வாடிக்கையாளரோட சிறந்த உறவுகளை வந்து பேணணும். அவங்களோட கருத்துக்கள செவிமெடுக்கணும். அவங்களோட தேவை விருப்பங்கள கண்டறியணும். அவங்களோட நடத்தைகள கண்டறியணும். அவங்களோட பின்னூட்டல்களுக்கு நாங்க செவிமடுக்கணும். ஸோ இதுகள் தான் வந்து நாங்க வாடிக்கையாளர்களோட வந்து என்னதான் கலந்துரையாடலை வந்து பேணுறதுக்கான வழிமுறைகள்னு சொல்லலாம். அப்படி கலந்துரையாடலை வந்து நாங்க பேணும் பொழுது வந்து எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னா, வாடிக்கையாளருடன் வாடிக்கையாளருடனான வந்து அதாவது வந்து என்ன நடக்கும், சிறந்த ஒரு உறவு ஒண்ணு உருவாகி, வாடிக்கையாளர் திருப்தி வந்து அங்க அடையப்படுது. வாடிக்கையாளர் சிறந்த உறவு ஒண்ணு உருவாகி, வாடிக்கையாளர் வந்து திருப்தி ஒண்ணு அடையப்படுது. ஸோ அப்ப அந்த வாடிக்கையாளர் திருப்தின்னு சொன்னா, அப்ப நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, வாடிக்கையாளருக்கு உரிய பொருள் அல்லது சேவை தொடர்புல வந்து ஒரு சந்தை பாதுகாப்ப பெற்றுக் கொடுக்கிறது. நுகர்வோர் நம்பிக்கையை கட்டி எழுப்புறது. அதாவது இந்த பொருள் வந்து தரமானது, இவங்களோட சேவை வந்து சிறந்ததுன்னு சொல்லி நாங்க நுகர்வோருக்கு வந்து வணிகம் மேல நுகர்வோரோ, வாடிக்கையாளரோ யாரு முன்னாலும் அந்த வணிகத்தின் மேல வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். வாடிக்கையாளர்கள் பக்கச்சார்பினை உருவாக்குவதற்கு, அதாவது வந்து நாங்க என்னைக்கு எது நடந்தாலும் வாடிக்கையாளர்கள் பக்கம் தான் இருக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு மைண்ட் செட்ட வந்து நாங்க கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அந்த நிறுவனம் என்னத்தான் இருந்தாலுமே வந்து வாடிக்கையாளர் பக்கம். அத வாடிக்கையாளர் பக்க சார்புனா, அந்த சூழலுக்கு நேயமான பொருட்கள், வாடிக்கையாளர் அதாவது சமூகத்துல வந்து நாங்க என்ன சொல்றது? அந்த வேலை வாய்ப்புகள பெற்றுக் கொடுத்தல். இது போன்ற காரணங்கள் வந்து வாடிக்கையாளருக்கு வந்து பக்கச்சார்பா வந்து இருக்குது. ஸோ என்னத்தான் இந்த மாரியான சிச்சுவேஷன்ல வந்து பொருட்களோட விலையெல்லாம் வந்து கூட்டாம, சாதாரண விலையில வந்து காணப்படுறது. ஸோ எல்லா நிறுவனம் பொருள் விலைய கூட்டுனாலும், நாங்களும் பொருள் விலைய கூட்டக்கூடாதுன்னு சொல்ற அந்த கான்செப்ட்ட வந்து கொண்டு வராம இருக்குது. ஸோ அதுதான் வாடிக்கையாளர் பக்கச்சார்பினை உருவாக்குவதல்ன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது வந்து நுகர்வோருக்கும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அவங்களும் அந்த வணிகத்தோட வந்து ஒரு தொடர்பு வந்து ஒரு 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 உறவ வந்து சரியா கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இதன் மூலம் வந்து அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. ஓகே, நாங்க செலவிடுற பணத்துக்கு வந்து உச்ச திருப்திய பெற்றுக்கொள்றோம். சந்தை தொடர்பான தகவல்கள் கிடைப்பதனூடாக வந்து அவங்க அதன் மூலமா வந்து சிறந்த முறையில விழிப்படைஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். சந்தையில வந்து பொருள் சேவை வந்து அதிகரிக்குது. அதாவது வந்து கஸ்டமருக்கு தேவையான பொருட்களா, சேவைகள எந்த வடிவத்திலயும் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. மத்தது வந்து
பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து அதிக அளவு சிரமப்பட தேவையில்ல. வீட்ல இருந்தவாறே அந்த பொருள் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அந்த மாரி. பல்வேறு பொருட்கள் நுகர்வு செய்வதன் மூலம் வாழ்க்கை தரம், அதாவது வந்து இப்ப நாங்க கஸ்டமர் வந்து ஓகே இந்த கஸ்டமருக்கு இந்த பொருள் மட்டும் தான் நுகர முடியும்னு சொல்லி இல்ல. ஸோ எல்லா கஸ்டமருக்கும் எல்லா பொருளையும் நுகர்வு செய்யக்கூடியமான ஆற்றல் உருவாகுறதெல்லாம் வந்து இந்த வாடிக்கையாளர் திருப்தி. அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லும் இந்த வாடிக்கையாளரோட ஆழ்ந்த கலந்துரையாடலை வந்து பேணுறதுக்கு, அதாவது வந்து பேணக்கூடியதற்கான சான்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயத்துல வந்து தான் அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்றோம். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து வியாபாரங்களை வந்து கண்டிப்பா வந்து பாதிக்கும். அப்ப வியாபாரங்களை வந்து எப்படி பாதிக்கும்னு சொல்லி சொன்னா, வாடிக்கையாளர் வந்து விலகுவாங்க. புதிய வாடிக்கையாளர் வந்து உள்நுழைய மாட்டாங்க. சந்தையில சந்தை பரப்பு வந்து அந்த வணிகத்துக்கான சந்தை பரப்பு குறைவடைஞ்சு கொண்டு போயிரும். அந்த பொருள் சேவைக்கான கேள்வி எதுவுமே காணப்படாது. ஸோ அந்த வாடிக்கையாளர் அறிஞ்சு கொண்டு செயற்படும் பொழுது வந்து நிறுவனத்தின் லாபம் உச்சப்படுத்தப்படும். சந்தை பங்கு அதிகரிக்கும். நிறுவனம் வந்து சந்தையில முன்னிலையில இருக்கும். வாடிக்கையாளர் போட்டி நிறுவனங்களோட இலகுவா போட்டியிட முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள தான் வந்து நீங்க இங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா மென்ஷன் பண்ண முடியும். அப்போ வாடிக்கையாளர்ன்னு சொல்லி சொல்றது தான் என்னைக்குமே வந்து ஒரு வணிகத்தை எடுத்துக்கொண்டா வாடிக்கையாளர்ன்னு சொல்லி சொல்றவங்க வந்து அவங்க தான் வந்து யாரா இருக்கும் அரசா காணப்படுவாங்க. அதாவது ஒரு வணிகத்தின் வந்து கிங்னு சொல்லி சொல்றதே வந்து இந்த என்ன சொல்றது வாடிக்கையாளர்கள் தான். அப்ப அந்த வாடிக்கையாளர் தேவைகளை அறிஞ்சு வாடிக்கையாளருக்கு என்ன மாதிரியான விஷயத்துல கூடுதலா நாங்க கன்சிடர் பண்ணணும். சோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க முடியுமான மட்டும் வாடிக்கையாளர்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இந்த வாடிக்கையாளர்கள் மூலமா தான் வணிகத்தின் நிலைப்புத்தன்மை வந்து காணப்படுது. ஒரு வணிகம் வந்து வாடிக்கையாளர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு சரியான முறையில திருப்தி செய்யுதோ, அந்த அளவுக்கு வணிகம் வந்து வாழ்த்தன்மை வந்து அதிகரிக்கும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். அப்போ அந்த வாடிக்கையாளர்கள்ட்ட கொள்வனவு செய்யும் போக்குகள்ல ஏற்படுற மாற்றம் வந்து வணிகத்தின் செயற்பாடுகள் மீது அதிக அளவு வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். இதுதான் வந்து நாங்க இங்க எடுக்கணும். போப்ஸ் 2013 உட்படி வாடிக்கையாளருடன் ஆழ்ந்த கலந்துரையாடலை பேணாதிருத்தல் சிறிய வியாபாரம் ஒன்றை பாதிக்கும்னு சொல்லி நாங்க சொல்ற கூற்றை வந்து முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்றாதான் காணப்படுது. அப்ப வாடிக்கையாளர் திருப்தியில வந்து முடியுமான மட்டும் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அக்கறையுடன் செயற்பட வேணும். வாடிக்கையாளர் தரமான பொருள் சேவையை வழங்குறதா இருக்கலாம், வாடிக்கையாளரோட நியாயமா நடந்து கொள்றதா இருக்கலாம், வாடிக்கையாளர் உரிமைகளை வந்து பேணுறதா இருக்கலாம். அது எல்லாமே வந்து மெயினா. அவங்களுக்கு வந்து நாங்க என்ன சொல்லலாம், ப்ரொடக்ட், அதாவது வந்து என்ன சொல்றது, கிரயம் குறைப்பு, தரம், உடனடி சேவை வழங்குறது, பிளெக்சிபிலிட்டியா இருக்குது. இது எல்லாமே வந்து என்னென்ன இருக்குன்னு சொன்னா அந்த வாடிக்கையாளர் அதாவது வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து கருதப்படுது. ஓகே. சோ இந்த விஷயங்களை வந்து நாங்க இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே. அடுத்த விஷயம் இலக்குச் சந்தை. அதாவது வந்து இலக்குச் சந்தைப்படுத்தல்ன்னு சொன்னா டார்கெட் மார்க்கெட். ஒரு சிறிய தளபாட வியாபாரத்தில் பிரிவுபடுத்தல் அப்படி இல்ல துண்டாடல். செக்மெண்டேஷன்னா என்னது? டார்கெட்டிங்னா என்னது? பொசிஷனிங்னா என்னதுன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? இப்ப நாங்க முதல்ல வந்து இந்த துண்டமாக்கல்னா என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். இது நான் ஆல்ரெடி அசைன்மென்ட்ல டிஸ்கஷன் பண்ண விஷயமே தான் இந்த சந்தை துண்டமாக்கல்னு சொல்லி. ஓகே. எக்ஸாம் பேப்பர்லயும் அதே கொஸ்டின்ங்க தான் கிட்டத்தட்ட வந்துருக்கு. சிறிய தளபாடு வியாபாரம். நாங்க வந்து சந்தை துண்டமாக்கல் வந்து எது எக்ஸாம்பிள் படிச்சோம்னு சொல்லி சொன்னா 1 minute ESBM assignment marketing 7. Yes, got it. ஓகே, மார்க்கெட்டிங். அதாவது வந்து நுகர்வோர் அதாவது வந்து நுகர்வோண்ட பண்புகளை பயன்படுத்தி எந்த ஒரு சந்தையும் வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா துண்டமாக்க முடியும். அப்ப முரண்பட்ட பண்புகளை கொண்ட முழுமையான சந்தையில வந்து ஒத்த பண்புகளை கொண்ட குழுக்களை வகைப்படுத்துறது தான் சந்தை துண்டமாக்கல், மார்க்கெட் செக்மெண்ட்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து பல்வேறுபட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களே எடுத்துக்கொண்டா நீங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து விருப்பம் இல்லை, அந்த கலருக்கு வந்து விருப்பம் இல்லாது, நீங்க வந்து அந்த ட்ரெஸ் ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட தோட்ஸ் வேறையா இருக்கும், உங்களோட மைண்ட் செட் வேறையா இருக்கும்.
அதே உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா வேறையா இருக்கும். உங்களோட ஃபேமிலியோட தொடர்பு வேற டிஃபரன்சியேஷனா இருக்கலாம். ஸோ பல்வேறுபட்ட பண்புகளை கொண்ட ஒரு முழுமையான சந்தையில வந்து நாங்க அந்த ஒரே மாரியான பண்பை கொண்ட வாடிக்கையாளர்கள வந்து தெரிவு செய்வது தான் சந்தை துண்டமாக்கல். ஓகே. இப்ப எனக்கு வந்து ஜீன்ஸ் உடுத்து தான் பிடிக்கும்னா, ஓகே எனக்கு ஜீன்ஸ் உடுத்த பிடிக்கும். இன்னொருத்தருக்கு பிடிக்கும். அப்படியே அந்த அந்த ஜீன்ஸ் உடுத்த பிடிச்சமானவங்க எல்லாரையும் ஒரு குழுவா சேர்க்கிறது தான் வந்து சந்தை துண்டமாக்கல். அப்ப நாங்க இந்த சந்தை துண்டமாக்குறதுக்கு வந்து நாங்க 4 கேட்டகரிஸ் வந்து மெயினா நாங்க பார்க்கிறோம். 4 கேட்டகரிஸ் வந்து பார்க்கிறோம். அதுல முதலாவது கேட்டகரிஸ் தான் வந்து என்னதுன்னா, பூகோள ரீதியானது, சமூகவியல் காரணி, உளவியல் ரீதியான காரணி, நடத்தை ரீதியான காரணி. இதுதான் 4 செக்மெண்ட். சரியா? ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்ட வந்து நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே பாருங்க. ஜியோகிராபிக்கல். இதுதான் முதலாவது வந்து செக்மென்டேஷன். அதத்தான் மார்க்கெட்டிங் செக்மெண்ட். அடுத்து டெமோகிராபி. டெமோகிராபின்னு சொல்லி டெமோகிராபின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, நாங்க அத வந்து சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஆ சமூகவியல் காரணிகள்னு கூட சொல்லலாம். அடுத்தது வந்து அடுத்தது வந்து பிஹேவியர், நடத்தை காரணிகள்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டார்கெட் செக்மென்டேஷன்னு சொல்லி நாங்க நார்மலாவே சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த டார்கெட் செக்மென்டேஷன வந்து அப்ப ஒவ்வொரு தரப்பினருக்கு பொறுத்தளவுல வந்து மாறுபடும். ஒவ்வொரு தரப்பினருக்கு ஏத்த மாரி வந்து பாருங்க, ஜியோகிராபிக்கல், டெமோகிராபிக்கல் அண்ட் பிஹேவியர்ன்னு சொல்லி வித்தியாசமா மாறுபடும். அப்ப முதல்ல வந்து நாங்க அந்த மார்க்கெட் செக்மென்ட் ப்ராசஸ், அதாவது வந்து சந்தை துண்டமாக்கல் ப்ராசஸ்க்கு வந்து நாங்க முதல்ல போக்குல டிஃபைன் த மார்க்கெட். நாங்க சரியான மார்க்கெட்ட தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு சொன்னா, ப்ரொஃபைல் கஸ்டமர், அதாவது சரியான கஸ்டமர் வந்து தெரிவு செஞ்சு கொள்ளணும். அதுக்கு அடுத்தது வந்து தான் டிஃபைன் த கஸ்டமர் செக்மெண்ட். ஸோ அந்த தெரிவு செஞ்சு கொள்ற கஸ்டமர்ல வந்து இப்ப நாங்க இப்ப டிஃபைன் த மார்க்கெட்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து ஓகே அதாவது வந்து இப்ப நாங்க ஒரு ஒரு ட்ரெஸ்ஸ வந்து ஒரு தளபாட உற்பத்தி செய்ய போறோம். அப்ப அந்த தளபாட உற்பத்தியில வந்து ஓகே, நாங்க அந்த கஸ்டமர் ப்ரொஃபைல்ல கஸ்டமர்ன்னு சொன்னா, ஓகே அந்த தளபாடம் வந்து நவீன முறையில அமைஞ்சிருக்கணுமா, மரபு ரீதியான முறையில அமைஞ்சிருக்கணுமா? அதுதான் ப்ரொஃபைல் த கஸ்டமர். டிஃபைன் த கஸ்டமர்ன்னு சொன்னா, ஓகே அப்ப மரபு ரீதியான முறையில தளபாடம் அமைஞ்சிருக்கணும். ஸோ அப்ப அந்த மரபு ரீதியான முறையில தளபாடங்கள வந்து கொள்வனவு செய்ற கஸ்டமர்ஸ வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும். அப்புறம் செலக்ட் த பிரையாரிட்டீஸ் ஆஃப் த டார்கெட் கஸ்டமர் செக்மெண்ட். அதுக்கப்புறம் தான் நாங்க ஓகே. அந்த கஸ்டமருக்கு ஏத்த மாரி, அப்ப அந்த மரபு ரீதியான தளபாட உற்பத்திய வந்து விரும்புற வாடிக்கையாளர்களுக்கு வந்து, நாங்க என்ன செய்யணும்? பொருள வந்து உற்பத்தி செய்யணும். ஸோ அப்படி உற்பத்தி செய்யக்குள்ள அடுத்த 5வது ஸ்டெப் தான் என்னதுன்னா, மார்க்கெட்டிங் மிக்ஸ். அதாவது வந்து அந்த பொருள்ல வந்து நாங்க பிரைஸ வந்து எப்படி மாத்தலாம்? ப்ராடக்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ கொண்டு வரலாம்? ப்ரமோஷன்ல என்னென்ன விஷயங்கள கன்சிடர் பண்ணலாம்? ஸோ அடுத்தது இப்ப என்னது? அ ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ்ல என்னென்ன விஷயங்கள வந்து உள்ளடக்கலாம்னு சொல்லி பார்க்கிறது. ஸோ அதுக்கு பிறகு அடுத்தது ஸ்டெப் தான் வந்து என்னதுன்னா, அதுக்கு பிறகு நாங்க அந்த அந்த ப்ராடக்ட் மிக்ஸ், அந்த சந்தைப்படுத்தல் கலவைய வந்து நாங்க அந்த தளபாட உற்பத்தியில கொண்டு வந்த பிறகு, ஸோ அதுக்கு பிறகு நாங்க அத மானிட்டர் பண்ணோம். ஓகே இந்த பொருள் வந்து ஓகே பிரைஸ் வந்து பிரைஸ் ரீதியா எப்படி போகுது? அப்படி இல்லாட்டி ப்ராடக்ட் ரீதியாவா இந்த பொருள் வந்து மார்க்கெட்ல சந்தைப்படுத்தல் வந்து அதிக அளவு போகுது. ப்ரமோஷன்லயா? இப்ப அடுத்தது வந்து பிளேஸ் தன்மையிலயா போகுதுன்னு சொல்லி நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகேயா? ஓகே. அப்ப பாருங்க, இந்த பூகோள ரீதியான காரணிகள்னு சொல்லக்குள்ள வந்து, நாங்க சந்தைய துண்டமாக்கக்குள்ள வந்து, நாடுகள், வலயங்கள், மாகாணம், மாவட்டம் எல்லாமே, பிரதேசம் எல்லாமே பார்க்கலாம். அப்போ உதாரணத்துக்கு வந்து, இப்ப நாங்க வந்து நாங்க இங்க வந்து சொல்லியிருக்கோம். அ இது வந்து ஒரு உணவகத்த எக்ஸாம்பிளா வச்சு இங்க சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு தளபாட வியாபாரத்துல. அப்ப அந்த தளபாடம் வந்து ஓகே நாங்க வந்து இலங்கையில மாத்திரம் அல்லாமல் வெளிநாட்டிலயும் வந்து நாங்க என்ன செய்யலாம்னா, அந்த தளபாடங்கள வந்து வழங்க முடியும். அடுத்தது வலயங்கள், சோனல் வைஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே நாங்க சதர்ன் சோன், ஈஸ்டர்ன் சோன், ப்ரொவின்ஸ்க்கு எல்லா சோனுக்குமே வந்து நாங்க அந்த தளபாட உற்பத்திய வழங்கலாம். அடுத்தது ப்ரொவின்ஸோ அப்படி இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் படி பார்த்தா 9 மாகாணங்கள், 25 மாவட்டங்கள மையப்படுத்தி கூட எங்கள இந்த தளபாட உற்பத்திகள வந்து நாங்க சிறப்பா கொண்டு போக முடியும்னு சொல்லி சொல்லலாம். பிரதேசங்கள பொறுத்தளவுல வந்து ஓகே நாங்க வந்து
இலங்கையில பிரசித்தி அதாவது வந்து எல்லா பிரதேசங்களுக்கும் அதாவது கொழும்பா இருக்கலாம், காலி, கண்டி, மாத்தறை, அம்பாந்தோட்டைன்னு சொன்னா தளபாடம்னு சொல்றது வந்து அனைவருக்கும் அவசியமானது ஒண்ணு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நாங்க கொண்டு போக முடியதா காணப்படும். காலநிலை காரணி. அப்ப காலநிலை காரணி என்னன்னா, இப்ப தளபாடம் வந்து இப்போ ஓகே கொழும்பு நகரங்கள பொறுத்தளவுல ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடிய பிரதேசம். ஸோ அந்த மாரியான பிரதேசங்கள்ல வந்து அந்த தளபாடம் வந்து எந்த மாரியான டைப்ல இருக்கணும். இதே நுவர்லியா போன்ற பிரதேசங்கள் குளிர். ஸோ அந்த அ இடங்களுக்கு ஏத்த மாரி நாங்க அந்த தளபாட உற்பத்தி செய்யக்குள்ள, அது என்ன மாரியான விஷயங்கள், அதாவது ஸ்பென்ஷன் கொண்டு வாரது, குளோத்திங் மெட்டீரியல்ஸ் எப்படி போடுறது தளபாடத்துக்கு, அந்த மாரியான விஷயங்கள எல்லாம் கன்சிடர் பண்ணணும். ஓகேயா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது இந்த பூகோள சூழல்ல வந்து. அடுத்தது சமூகவியல் காரணி. ஓகே. ஓகே. ஸோ அடுத்தது வந்து சமூகவியல் காரணி. சமூகவியல் காரணின்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனா வந்து வன்னினி ஓகே. ஸோ அப்ப அடுத்தது வந்து நாங்க பார்க்குறது வந்து வயதுக்கு ஏற்ற மாரி. ஓகே. தளபாடங்கள் வந்து செய்யக்குள்ள பெரியவங்க உட்காரக்கூடிய மாரி, சின்னவங்க உட்காரக்கூடிய மாரி அந்த மாரி. ஆண், பெண். சில வந்து ஆண்கள் வந்து கம்பீரமான அந்த தளபாட உற்பத்திகள வந்து விரும்புவாங்க. பெண்கள் வந்து அதுல அதே டிசைன்ஸா கலைநயம் பொருத்தப்பட்டது அந்த மாரியான தளபாடங்கள விரும்புவாங்க. வருமானத்த பார்த்தா அதிக அளவு வருமானம் ஏர்ன் பண்ணக்கூடியவங்க வந்து தளபாடத்துல வந்து நல்ல காஸ்ட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு விரும்புவாங்க. இதே வந்து குறைந்த அளவுல உள்ள வருமானம் வந்து சாதாரண தளபாடங்கள் வந்து பிளாஸ்டிக்கா இருந்தாலும், அவங்க வந்து விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. தொழில பார்த்தா, அவங்க தொழில் மட்டத்தின் அடிப்படையில வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது? ஒரு நிறுவனத்தில வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆஃபீஸ்ல ஒருத்தர் வொர்க் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு எதிர்பார்க்கிற தளபாடங்கள் வந்து வேறையா இருக்கும். இதே வந்து ஒரு சுய தொழில் செய்யக்கூடியன்னா, அவரு சாதாரணமா அந்த அவர் தளபாடம் எதிர்பார்க்கிறார். டீச்சர்ஸ்னா, டீச்சர்ஸ்மாருக்கான ஏத்த மாரியான தளபாட உற்பத்திகள். ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாரி அந்த தளபாட உற்பத்திகள் அவங்களோட தொழில் மாரி மாற்றப்பெறும். கல்வி அறிவு எடுத்துக்கொண்டா நார்மலா வந்து அதாவது வந்து இப்ப கல்வி அறிவுல வந்து எப்படின்னு சொன்னா, தளபாடத்த பொறுத்தளவுல வந்து அதிக அளவு வந்து அதாவது பிளாஸ்டிக் வந்து பாவனை வந்து இப்போ ஓரளவு குறைஞ்சு கொண்டு குறைஞ்சு கொண்டு வருது. ஸோ பிளாஸ்டிக் பாவனை வந்து பெருசா விரும்பாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த நாலேட்ஜ்க்கு ஏத்த மாரி ஓகே பிளாஸ்டிக் பாவனை வந்து நாட்டுக்கு கேடு. தளபாடங்கள வாங்கலாம். ஓகே மரத்தளபாடங்கள் வாங்கலாம். ஒரு சிலவங்க வந்து மரத்தளபாடங்கள் ரொம்ப நாளைக்கு பாவிக்க முடியுமான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ கலர் அந்த மாரியான ஒரு தோட்ஸ்ல வந்து இருக்கலாம். சந்தைய நாங்க துண்டமாக்கலாம். சரியா? மக்கள்ட இனத்தின் அடிப்படையில அதாவது வந்து அவங்க இப்போ தமிழாக்கள்னா தமிழ் கலை நயங்கள் அந்த மாரியான. இதே சிங்களீஸ்னா அவங்களுக்கு அவங்களோட அந்த கலை, கலாச்சாரங்கள் அந்த பூ போட்டது, அந்த டிசைன்ஸ் பண்ணது, அந்த ஒரு அலங்காரம் வச்ச மாரியான தளபாடங்கள எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க அவங்களோட அந்த இனம், மதம் அந்த அந்த மாரியான டைப்ல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கூடுதலா வந்து தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கும் அந்த தளபாட உற்பத்தியில. இதுதான் தளபாடம் துண்டமாக்கும் சந்தை துண்டமாக்கல்ல ஏற்படக்கூடியது. உளவியல் எடுத்துக்கொண்டா சமூக வகுப்பு, வாழ்க்கை பாங்கு மற்றும் ஆளுமை தன்மைன்னு சொல்றது. அதாவது வந்து அதாவது வந்து சமூக சோசியல். இப்ப சோசியல் ஃபேக்டர்ஸ வந்து சொல்லணும்னா, அந்த மக்கள்ட வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ப உயர் வர்க்கத்தினர், லோ லெவல், மிடில் லெவல், ஹை லெவல் அந்த மாரியான லெவலுக்கு ஏற்ப வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த தளபாட பர்ச்சேஸ் வந்து பண்றதுக்கு வந்து சொல்ல முடியும். அதே மாரி வந்து ஸ்டிக்கர் ஒண்ணு வாங்கணும் தானே? ஸ்டிக்கர் ஒண்ணு வாங்கணும் தானே? ஓ! ஒரு ஸ்டிக்கர் 10 தானே, 1 தானே வாங்குனீங்க.
அது அந்த 41 நீங்க வாங்க 41 எடுத்தா 41னா தேவைப்படாது. அந்த ஓகே. ஸோ அப்ப அந்த சமூக வகுப்புக்கு ஏத்த மாரி, வாழ்க்கை பங்கு. மக்கள் தங்களோட வாழ்க்கை பங்கு முறைகள்ல வந்து, அதாவது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாரி, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நார்மலா வந்து இப்ப சேர்ஸ்ன்னு சொன்னோன வந்து எல்லாரும் வந்து சேர்ஸ்ன்னா அவங்க உட்கார்றதுக்கான கம்ஃபர்டபிள பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து சேர்ஸ் தானே அதுல எதுவும் பெருசா பார்க்கறதுக்கு இல்ல. ஸோ ரொம்ப நாள் யூசேஜ் ஆகுற மாரி இருந்தா பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்களோட பிரெஸ்டீஜ்க்காக பார்ப்பாங்க. ஓகே நாங்க வந்து எங்க வீட்ல வந்து நல்ல தேக்குல அமைஞ்ச தளபாடத்துல இருக்கா. ஸோ அது எங்களோட பிரெஸ்டீஜ காட்டுது. அதுதான் அந்த வாழ்க்கை பாங்குன்னு சொல்லி சொல்றது. ஆளுமைத்தன்மை, பெர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்றது. ஸோ அவங்களோட திறன், ஆளுமை என்பவற்றிற்கு ஏற்ப வந்து உளவியல் ரீதியா வெவ்வேறு மாற்றங்கள வந்து கொண்டிருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஒரு சாஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு சமூக பிரமுகர், அரசியல்வாதிகள் அவங்களுக்கு அவங்களோட ஆளுமை தன்மை, அவங்களோட கருத்தில் கொண்டு தான் நாங்க அந்த தளபாட உற்பத்திகள் வந்து காணப்படும். ஸோ அவங்களுக்கான ஏத்த மாரி தான் நாங்க அந்த தளபாடங்கள வந்து இதே இப்ப ராஜாவுக்கு வந்து ஒரு சாதாரணமான முறையில வந்து சேர் ஒண்ணு தயாரிச்சு வழங்க முடியுமா? ஸோ இல்ல. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் தான். அடுத்தது வந்து நடத்தை ரீதியான இதத்தான் பிஹேவியர்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஸோ கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பங்கள், பயன்படுத்துபவர்களது தன்மை, பயன்படுத்தப்படுகின்ற விசுவாசம், அவங்களோட ஆட்டிட்யூட், ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆயத்தம், அந்த மாரியான விஷயத்துல வந்து நாங்க மார்க்கெட்ட வந்து சந்தைய வந்து துண்டமாக்க முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து பார்க்கக்குள்ள வந்து நன்மை, அதாவது கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பங்கள். அப்ப அதாவது வந்து இப்ப தளபாடங்கள் வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து ஏதாவது அ அவங்களோட நிறுவனத்திலயோ, வீட்லயோ வந்து ஏதாவது ஃபங்ஷன்ஸ் அந்த மாரினா வாங்குவாங்க. அப்படி இல்லாட்டி வந்து ஏற்கனவே இருக்கிற தளபாடம் வந்து டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொன்னா, புதிய தளபாடங்கள் வாங்குவாங்க. அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ பயன்படுத்துவோர் தன்மை, அதாவது வந்து இப்ப நார்மலா வந்து இயருக்கு ஒருக்கா வந்து தளபாடங்கள் வந்து மாத்தக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த மாரியான இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து சிலவங்க வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ப வந்து மாத்துவாங்க. ஓகே இப்போ ஒரு ட்ரெண்டிங்ல வந்திருக்க தளபாடம் ஓகே வாங்குறது. திரும்ப ட்ரெண்டிங் மாறுதா திரும்ப மாத்துவாங்க. அந்த மாரி. அடுத்தது வந்து அவங்களோட அந்த பிலீவ்னஸ், அதாவது வந்து தளபாடங்கள் வந்து இப்ப பார்க்கக்குள்ள வந்து இப்ப அந்த தளபாடம் வந்து ஓகே மரத்தால வந்து செய்த தளபாடம் வந்து வீட்டுக்கு நல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்ஸ் கொண்டு வரலாம். இரும்புல வந்து கொண்டு வர தளபாடங்கள் வந்து இது சக்திகள் அந்த இது இருக்குது. அந்த மாரியான அவங்களோட அந்த தாட்ஸ், அவங்களோட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வந்து மாற்றக்கூடியதா இருக்கும். மக்களோட மனப்பாங்கு, அவங்களோட ஆட்டிட்யூட்க்கு ஏற்ப வந்து மாற்றக்கூடியதா இருக்கும். கொள்வனவு செய்யறதுக்கான ஆயத்தம். அதாவது வந்து உண்மையாலுமே வந்து அந்த தளபாடங்கள வந்து கொள்வனவு செய்யறதுக்கான அவங்களோட ஆட்கள் இருக்கா? அவங்களுக்கான அந்த தளபாடத்த உற்பத்தி அந்த வாங்குறதுக்கான டிமாண்ட் இருக்கா? அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க சொல்றது வந்து அ அதாவது வந்து இந்த தளபாடத்த வந்து துண்டமாக்கக்கூடிய காரணிகள். அதாவது வந்து இப்ப நாங்க இப்படி இப்படி வகையில துண்டமாக்கலாம். அடுத்தது வந்து வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, டார்கெட்டிங் முடிஞ்சோன வந்து துண்டமாக்கல் முடிஞ்சோன டார்கெட்டிங் இலக்குப்படுத்தல்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து சந்தை துண்டமாக்கல், இலக்கு சந்தை, அப்புறம் வந்து சந்தையை நிலைப்படுத்தல். சரியா? அப்ப இலக்கு சந்தைன்னு சொல்லி சொல்லும் பொழுது இலக்கு சந்தைன்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, சந்தையில பல்வேறு தேவைகளுடன் கூடிய பெரும் எண்ணிக்கையிலான வாடிக்கையாளர் காணப்படுறாங்க. அப்போ இந்த ஒரு விற்பனையாளரால வந்து சந்தையில இருக்க எல்லா வாடிக்கையாளருட எல்லா தேவையும் வந்து பூர்த்தி செய்ய எங்களால முடியாது. அதனால தான் சந்தையில வந்து மொத்த நுகர்வோர்ல இருந்து தங்கள் அந்த வணிகர்களால சிறந்த முறையில திருப்தி செய்து கொள்ளக்கூடிய நுகர்வோர் குழுவ தெரிவு செய்து கொள்ள வேண்டும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி தெரிவு செய்து கொள்ளும் பொழுது, அவங்க மூலமா லாபத்தையும் வந்து அதிகரிச்சுக் கொள்றதோட வந்து அவங்கள திருப்திப்படுத்தவும் முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட செக்மென்ட்ல உள்ளவங்கள தான் நாங்க டார்கெட் மார்க்கெட்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வணிகத்துல வந்து இனங்காணப்பட்ட அவங்களோட தேவையை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படும் நுகர்வோர் பிரிவினர் தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, டார்கெட் மார்க்கெட் இலக்கு சந்தைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த சந்தை துண்டமாக்கலுக்கு அமைய முழுமையா ஒரு சந்தையில இருக்கிற பல்வேறு பண்புகளை கொண்ட வாடிக்கையாளரை இனம் கண்டு அவங்கள்ல வந்து மிகவும் ஈர்ப்புத்தன்மை. அதாவது லாபத்த அதிக அளவு இவங்களுக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்ணா அதிக அளவு இவங்களுக்கு நாங்க சேல் பண்ணா அதிக அளவு எங்களுக்கு லாபம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம்ன்னு சொல்லி கண்டறிஞ்சு, அவங்களுக்காக மட்டும் நாங்க எங்களோட தளபாடங்கள வந்து உற்பத்தி செய்து விற்பனை செய்றது தான் வந்து டார்கெட் கஸ்டமர்ன்னு சொல்லி சொல்றோம். அப்ப மேற்குறித்த சந்தையில மிகவும் சாத்தியமான சந்தை அமைப்பை அடையாளம் காண்பதன் மூலம் வந்து
அப்ப என்ன செய்றேன்னு சொன்னா, அடையாளம் காண்பதன் ஊடாக வந்து நுகர்வோர் மனதில வந்து ஒரு சாதகமான ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆட்டிட்யூட்ஸ வந்து உருவாக்குவதன் மூலமா வந்து அந்த தளபாடம் உற்பத்தி வந்து மக்கள் மத்தியில ஒரு அந்த ஒரு பொசிஷனிங் அதத்தான் நிலைநிறுத்திக் கொள்றது. எத்தன காலம் வந்தாலும், காலங்காலமா எத்தனையோ ப்ராடக்ட் வந்தாலும், அந்த குறித்த தளபாட உற்பத்தியில வந்து அவங்க வந்து தளபாட உற்பத்தியிலிருந்து வேற எந்த ஒரு தளபாட உற்பத்திக்கு வந்து மாற மாட்டாங்கன்னு சொல்றது தான் வந்து என்னதுன்னு சொன்னா சந்தை நிலைப்படுத்தல்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். அப்ப இந்த இலக்கு சந்தைன்னு சொன்னா இப்ப நாங்க இந்த சந்தை துண்டமாக்கல்ல யாராவது ஒருத்தர் ஓகே நாங்க வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் நாங்க தளபாட உற்பத்தி செய்றோம். ஆண்கள் விரும்புற மெத்தட்ல அப்படி இல்லாட்டி பெண்கள் விரும்புற மெத்தட்ல அதுவும் பெண்கள்லையும் வந்து நாங்க சொல்றோம் வந்து ஒரு 30 to 40 ஏஜ்க்குள்ள இருக்கவங்க வந்து விரும்பக்கூடிய தளபாடங்கள தான் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றோம். அதுலயும் வந்து நாங்க என்ன சொல்லலாம், கொழும்புல இருக்க கேர்ல்ஸ்க்கு மட்டும் தான் நாங்க அந்த தளபாட உற்பத்திய செய்றோம்னு சொல்லி. ஸோ அது வந்து அப்படித்தான் இந்த இலக்கு சந்தை வந்து ஒவ்வொரு துண்டு சின்ன சின்னதா பிரிச்சு கொண்டு போறதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அதன் மூலமா வந்து சந்தையில வந்து நாங்க அந்த பொருள வந்து நிலைப்படுத்த முடியும். நான் ஆல்ரெடி சந்தை துண்டமாக்கல், இலக்கு சந்தை, சந்தை நிலைப்படுத்தல்னா என்னதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சரியா? அடுத்தது சந்தை பிரிவுபடுத்தல் என்ன கருவி ஒரு ஆடை உற்பத்தியாளருக்கு வந்து அதே மாதிரி தான். இப்ப தளபாடத்துக்கு பதிலா நீங்க ஆடை உற்பத்திய போட்டு நான் அந்த செக்மெண்ட் சொன்ன அந்த 4 செக்மெண்ட்லயும் இருக்கிற வார இந்த எலிமெண்ட்ஸ வச்சு இந்த நான் சொல்லியிருக்க இந்த 4 செக்மெண்ட்ல வார இந்த எலிமெண்ட்ஸ்கள வச்சு நீங்க அந்த ஆடை உற்பத்திய போட்டு விளங்கப்படுத்தி கொண்டு போக முடியும். யோகட் கம்பெனி ஒன்றை உதாரணமாக கொண்டு பகுதியாக்கல், துண்டமாக்கல் கோட்பாட்டினை விளக்குக. அதே செக்மெண்ட் யோகட். அப்ப யோகட் கம்பெனினாலும் இந்த சந்தைப்படுத்தல் ஆடை தொழிற்சாலை சிறிய தளபாடம். ஸோ இதனாலும் எங்களுக்கு வந்து விளங்கப்படுத்த முடியும். யோகட் உற்பத்தி செய்யும் சிறிய வணிகத்தினால் அதனை சந்தை துண்டமாக்க பயன்படுத்தப்படும் காரணிகள். இப்ப சந்தையை துண்டமாக்க பயன்படுத்தக்கூடிய சில காரணிகள் வந்து இருக்கு. அதாவது வந்து ஸோ இதன் துண்டமாக்கல் கோட்பாடுன்னு விளக்கம் சொல்லியிருக்காங்க. எகெயின் கொஸ்டின் தான் 2012லயும் வந்திருக்கு. துண்டமாக்கல் பயன்படுத்தப்படும் காரணிகளை வந்து சுருக்கமா வந்து விவரிக்க சொல்லி. அப்ப ஒரு சந்தைப்படுத்தல் துண்டமாக்கல் செய்யும் பொழுது வந்து நாங்க என்ன செய்யணும்னா எங்களுக்கு மெஷர் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். அசஸபிள் பண்ணக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். அதுதான் அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை. மெஸ்டான்னு சொல்லி சொல்லுவோம். சஸ்டெய்னல் தேவையான அளவினை கொண்டிருத்தல். டிஃபரன்சியேஷனபிள் வேறுபடுத்தி இனம் காணக்கூடியதா இருக்கணும். அடுத்தது வந்து என்னதுன்னு சொன்னா செயற்படுத்தக்கூடியதா இருத்தல். அதாவது எக்ஷனபிளா இருக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு சந்தை துண்டமாக்கிட்டீங்க. ஓகே. கொழும்புல உள்ளவங்களுக்கு மட்டும், கொழும்புல உள்ள கேர்ள்ஸுக்கு மட்டும் உங்களோட ஓகே. நான் வாரனே சந்தை பிரிவினைகள் உற்பத்தியாளர்கள் சாப்பிடுறேன். ஓகே. கொழும்புல உள்ள கேர்ள்ஸ்க்கு மட்டும் நீங்க ஒரு ஆடை உற்பத்தி ஒண்ணு கொண்டு வாரீங்க. அப்ப அந்த கொழும்புல இருக்க கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஆடை உற்பத்தி கொண்டு வரக்குள்ள உங்களால அளவிடக்கூடியதா இருக்கணும். அதாவது வந்து கொழும்புல வந்து எவ்வளவு கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ்லயும் வந்து நீங்க வேணா பார்க்கலாம். ஓகே. ஏஜ் கேட்டகரி படி எத்தன பேர் இருக்காங்க. அப்ப ஏஜ் கேட்டகரி சின்ன குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. பெண் குழந்தைகள் எவ்வளவு பேர், பெண் சிறுவர்கள் எவ்வளவு பேர், அடுத்தது வந்து இளம் வயதினர் எத்தனை பேர், அடுத்தது வந்து அந்த ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி நீங்க மெஷரபிள் பண்ணிக்க கூடியதா இருக்கணும். அடுத்தது அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை அசஸபிள்னு சொல்லி சொன்னா ஓகே. இப்ப நீங்க அந்த பெண்களுக்கு தான் நீங்க டார்கெட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ஆடை உற்பத்தியை வந்து அந்த பெண்கள் வந்து உண்மையாலுமே அந்த ஆடை உற்பத்தியை வந்து விரும்புறாங்களா, ஆடை உற்பத்தியை வந்து உங்களுக்கு அந்த பெண்களுக்கு வந்து விற்பனை செய்து கொள்ளக்கூடியதா இருக்கு. அதுதான் அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை. அடுத்தது வந்து தேவையான அளவினை கொண்டிருத்தல். இப்ப சஸ்டைனபிள்னு சொல்லி சொன்னா இப்ப உண்மையாலுமே வந்து நீங்க உற்பத்தி செய்யற ஆடை உற்பத்தி வந்து அந்த வாடிக்கையாளர் அந்த பெண் வாடிக்கையாளர்கள்ட்ட இருக்கிற டிமாண்டுக்கு வந்து போதுமானதா இருக்கா. அதே சமயத்துல வந்து இப்ப நீங்க அதுக்காக ஓவராவும் உற்பத்தி செய்ய முடியாது, குறைவாகவும் உற்பத்தி செய்ய முடியாது. ஓவரா உற்பத்தி செஞ்சா அவங்களோட பெண் வாடிக்கையாளருக்கு அதாவது அந்த வாடிக்கையாளர் தொகுதிக்கு ஏற்ற அளவு தான் நீங்க அந்த உற்பத்திகளை வந்து ஈடுபடணும். ஏன்னு சொன்னா நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து உற்பத்தி செய்யல. சோ ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் டார்கெட் பண்ணி தான் செய்யறீங்க. தந்தையை துண்டமாக்கி வேறுபடுத்தி இனம் காணக்கூடியதா இருக்கணும். ஓகே. இப்ப இதே நீங்க பெண்களுக்கு கொண்டு வாரீங்கன்னு சொல்லி சொன்னா ஓகே. அந்த பெண்கள்ல வந்து சிறுவர்கள் எந்த வகையான ஆடை வடிவமைப்பை விரும்புவாங்க. இதே நடுத்தர வயதினர் எப்படி, வயோதிப பெண்கள் என்ன மாதிரியான ஆடை வடிவமைப்பை விரும்புவாங்க, குழந்தைகளுக்கு என்ன வகையான ஆடை வடிவமைப்பு பிடிக்கும்னு சொல்லி வேறுபடுத்தி இனம் காணக்கூடியதாகவும் இருக்கணும். அடுத்தது வந்து செயற்படுத்தக்கூடிய இப்ப இதெல்லாமே எக்ஸ்டர்னல் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஓகே. பெண்கள் நீங்க கொழும்புல இருக்க பெண்கள் தெரிவு செஞ்சிட்டீங்க. ஓகே. அப்ப உங்களுக்கு பெரிய ஒரு மார்க்கெட்ல
கொழும்புல மட்டும்தான். கொழும்புல இருக்க சிறியவர்களுக்கு வந்து நீங்க என்ன வகையான ஆடை? சம்டைம்ஸ் அந்த கொழும்புல இருக்க ஒண்ணு நடுத்தர பெண்கள மட்டும் பேஸ் பண்ணி நீங்க ஆடை உற்பத்தி செய்யணும்னா, ஓகே. அந்த நடுத்தர பெண்கள் என்ன மாரியான ஆடையை விரும்புறாங்க? ஸோ எப்படியான அவங்க கூட தோட்ஸ் இருக்கு. அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு? ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க அந்த ஆடைய எப்படி வடிவமைக்க போறீங்க? ஆடைகள உற்பத்தி செய்ய போறீங்க. ஸோ அத வந்து நீங்க எப்படி அவங்களுக்கு வந்து விற்பனை செய்து கொள்ள போறீங்க? அதுதான் செயற்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நாங்க ஒரு சந்தை துண்டமாக்கல வந்து பின்வரும் தேவைப்பாடு காணப்படணும்னு சொல்றாங்க. பயனுறுதி மிக்க வகையில அடைஞ்சு கொள்றதுக்கு. ஓகே. அப்ப இங்க பாருங்க சந்தையை துரிதமாக்கக்கூடிய காரணிகள சுருக்கமா விளக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காரணிகள ஒன்ற பயன்படுத்தி சந்தைய எப்படி துண்டமாக்குவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க. மது என்பவர் தனது கிராமத்துல வெள்ளை தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யும் வியாபாரம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளார் என கருதவும். அவரின் சிநேகிதரான உங்களை பிரிவுபடுத்தல், இலக்கு வைத்தல் மற்றும் நிலைநிறுத்தல் ஆகிய மூலோபாயங்களை இட்டு ஆலோசனை வழங்குமாறு வேண்டியுள்ளார். மது அவரின் வியாபாரத்து சந்தையை வந்து எவ்வாறு பிரிவுபடுத்தலாம்? அப்ப சந்தை துண்டமாக்கல் அந்த 4 பிரிவையும் போட்டு இந்த வெள்ளை எண்ணெய் அதாவது வந்து ஒயிட் ஆயில் புரொடக்ஷன வந்து எப்படி செய்ய போறீங்க? ஸோ வாடிக்கையாளர் மகிழ்ச்சி அடைய செய்ய இலக்கு சந்தையை வந்து எவ்வாறு தெரிவு செய்ய போறீங்க? அதாவது டார்கெட் மார்க்கெட்ட வந்து எப்படி தெரிவு செய்ய போறீங்க? அப்ப டார்கெட் மார்க்கெட்னா இப்ப யாரு? இப்ப ஓகே நார்மலா இப்ப தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொண்டா யாரு கூடுதலா யூஸ் பண்றது? அதாவது வீட்ல இருக்கிற பணிப்பெண்களோ, அப்படி இல்லாட்டி ஒரு ஏஜ் லிமிட் இருக்கும். பாய்ஸ்க்கு பெருசா அந்த தேங்காய் எண்ணெய பத்தி தெரியாது. அப்ப தேங்காய் எண்ணெய் உற்பத்தி அதிக அளவு யாரு தேங்காய் எண்ணெய் உற்பத்திய வந்து யார் அதிக அளவு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க? ஸோ அந்த வீட்ல இருக்கிற பெண்கள். ஸோ வீட்ல திருமணமான பெண்களா இருக்கலாம் அவங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து நீங்க இந்த வெள்ளை தேங்காய் எண்ணெய வந்து எப்படி வழங்க போறீங்க? ஸோ உங்களோட டார்கெட் கஸ்டமர் வந்து அந்த பெண்களா தான் இருக்கணும். வீட்ல இருக்கிற பெண்கள். வீட்ல இருக்கிற குடும்ப பெண்கள்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து அவங்க தான் என்ன செய்றதுன்னு சொன்னா சந்தைய துண்டமாக்குறீங்க. நார்மலா வந்து அந்த சந்தைய இதுக்குள்ள நாங்க துண்டமாக்குறதுன்னு சொன்னா ஓகே. சந்தைய துண்டமாக்குறதுன்னு சொன்னா இதுல, உதாரணத்துக்கு நாங்க சரியா எந்த ப்ராடக்ட் இருக்கோ, அந்த ப்ராடக்ட்க்கு சூட்டபிள் ஆகுற மாரி. ஸோ நாங்க இங்க வந்து பூகோள ரீதியாவோ, சமூகவியல் ரீதியாவோ, உளவியல் ரீதியா, நடத்தை ரீதியா இந்த 4 காரணிகளையும் போட்டு, இதுல மோஸ்ட் அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நாங்க இந்த சமூகவியல் காரணியில தான் துண்டமாக்க முடியும். அதுல வந்து பால் நிலைமைய பேஸ் பண்ணி, பால் நிலைமையும், வயதையும் பேஸ் பண்ணி தான் நீங்க துண்டமாக்க போறீங்க. அப்ப பால் நிலைமைன்னு சொன்னா, பெண்கள தான் அங்கன கருதுறது. அடுத்தது வயத பேஸ் பண்ணின்னு சொன்னா, நார்மலா குடும்ப பெண்கள். ஸோ அதுதான் வயத பேஸ் பண்ணி. ஸோ அதுதான் உங்களோட அந்த சன் மா டார்கெட் மார்க்கெட்டா இருக்கும். ஸோ இது இந்த 2 பேஸையும் அடிப்படையா வச்சு தான் உங்களோட டார்கெட் மார்க்கெட்டா இருக்கும். ஆனா நீங்க மார்க்கெட் செக்மென்ட்ல வந்து இந்த 4யும் போட்டுட்டு, அதுல வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, இந்த 2 செக்மென்ட் கீழ தான் வந்து இந்த சமூகவியல் காரணி கீழ தான் வந்து அந்த உற்பத்திய வந்து கொண்டு வாரீங்கன்னு சொல்லணும். சரியா? ஸோ அடுத்தது தான் இந்த மகிழ்ச்சி அடைய செய்ய இலக்கு சந்தையை எவ்வாறு தெரிவு செய்யலாம்னு நாங்க சொல்லிட்டோம். அப்ப விடையை நியாயப்படுத்த அந்த எண்ணெயில அவங்களுக்கு வந்து மலிவான விலையில வழங்குறது. ஸோ அதுக்கான வந்து இயற்கை முறையில வந்து எண்ணெயை தயாரிக்கிறது. ஸோ அந்த எண்ணெய் வந்து உணவுக்கு மட்டும் இல்ல, தலைக்கு அந்த மாரியான எல்லா விதமானதுக்கும் வந்து பயன்படுத்த முடியும்னு சொல்றது. ஸோ அந்த எண்ணெய் வந்து வெவ்வேறு அதாவது மீடியம் சைஸோ, லார்ஜ் சைஸோ ஒவ்வொரு லெவல்லயும் இருக்குன்னு சொல்றது. எல்லா கடையிலயும் வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள தான் வந்து நீங்க இந்த டார்கெட் மார்க்கெட் கஸ்டமர பேஸ் பண்ணி நீங்க செய்ய போறீங்க. எண்ணெய் ஒரு போத்தல் எண்ணெய் வாங்குனா, இன்னொரு சின்ன பாக்கெட் எண்ணெய் இலவசம்னு போடுறது அந்த மாரிலாம். வாடிக்கையாளர் திருப்தியினை உறுதி செய்வதற்கு பெரிவாக்கல் வந்து முக்கியமானது. வங்கித்துறையில் உதாரணங்களை கொண்டு விளக்குக. ஓகே. இப்ப நாங்க செக்மென்ட்ன்னு சொன்னா, இப்ப நார்மலா வந்து இப்ப நாங்க மார்க்கெட்ட வந்து சந்தைய வந்து இப்ப நாங்க செக்மென்ட் படுத்தக்குள்ள வந்து
இப்ப வங்கி அடிப்படையில பேஸ் பண்ணி நாங்க சொல்றதுன்னு சொன்னா, ஓகே. இப்ப சந்தை பிரிவுல வந்து வாடிக்கையாளர் திருப்திப்படுத்தணும்னா, ஓகே. நாங்க நாடுகள், எல்லா நாட்டிலயும் எங்கட வெளிநாட்டுகள்லயும் வந்து எங்கட இப்ப HNB, HSBC, பான் ஏசியா பேங்க் அதெல்லாம் ஸ்ரீலங்கால இருக்கு, வெளிநாட்டுலயும் இருக்கு. ப்ரொவின்ஸ் எடுத்துக்கொண்டா எல்லா ப்ரொவின்ஸ்லயும் இருக்கு. அதாவது சென்ட்ரல் ஜோன், சதர்ன் ஜோனா இருக்கலாம். ஸோ நாடு, மாகாண மாவட்டம் எடுத்துக்கொண்டா எல்லா மாகாண மாவட்டங்கள்லயும் இந்த HNB பேங்க், சம்பத் பேங்க், கமர்ஷியல் பேங்க் எல்லாம் இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து பிரச்சனை இல்ல. பிரதேசங்கள்லயும் எல்லா பிரதேசங்கள்லயும் இருக்கு. சரியா? சோ அதுதான் பூகோள ரீதியா வந்து நீங்க அந்த பேங்க செக்மெண்ட் ஆக்குறீங்க. ஓகே. வங்கித்துறை. அடுத்தது இப்ப சமூகவியல் காரணின்னு சொன்னா, பால்நிலைக்கு அமையன்னு சொன்னா, நார்மலா வந்து இப்ப நாங்க வந்து என்ன செய்றோம்னு சொன்னா, இப்ப பேங்க்ல ஏதாவது அக்கவுண்ட்ஸ்ன்னு சொன்னா, ஓகே பெண்களுக்கான கணக்கு இருக்கு. சிறுவர்களுக்கான கணக்குன்னு சொல்லி இருக்கு. வயதின் அடிப்படையில, முதியோர்களுக்கான கணக்குன்னு சொல்லி இருக்கு. வருமானம் அடிப்படையில, அதாவது வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கு வந்து ஹை லெவல் வருமானம் எர்ன் பண்றவங்களுக்கு இப்படியான லோன் செக்மெண்ட் இருக்கு. லோ லெவல் எர்ன் பண்றவங்களுக்கு இப்படி என்ன சொல்றது? லோனிங் செக்டர் இருக்கு. அதே மாரி தொழில பேஸ் பண்ணி நாங்க கடன் குடுக்குறோம். ஓகே வைத்தியர்களுக்கு வைத்தியர்களுக்கு, பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஆசிரியர்களுக்கு, சுய வியாபாரம் செய்றவங்களுக்கு, அவங்க தொழில பேஸ் பண்ணி நாங்க லோன் குடுக்குறது. கல்வி. அவங்க படிக்கிற அந்த கல்வியின் அடிப்படையில வந்து நாங்க லோன் குடுக்குறோம். அதாவது ஸ்காலர்ஷிப்ன்னு சொல்லி சொல்றோம். புலமை பரீட்சைன்னு சொல்லி சொல்றோம். ஓ லெவல், ஏ லெவல்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அந்த மாரியானது. இனம். அதாவது வந்து இப்ப இனம் மதத்த பொறுத்த அளவுலான இப்ப ஓகே இஸ்லாமுக்கு வந்து நாங்க அமானா பேங்க் இருக்கு, அபீப் பேங்க்ன்னு சொல்லி இருக்கு. அந்த மாரியானது. நார்மலா வந்து இப்ப புத்திஸ்ட் ஆட்கள் எடுத்துக்கொண்டா சம்பத் பேங்க் தான் கூடுதலா மூவ் ஆகுறது. அதே மாரி வந்து ஃபாரினர்ஸ நாங்க எடுத்துக்கொண்டா ஃபாரினர்ஸ்னா HSBC, பான் ஏசியா பேங்க் அந்த மாரியான பேங்க்குக்கு வந்து கூடுதலா போடுறது. இந்த மாரி சமூகவியல் காரணிய வந்து நாங்க அங்கனே எக்ஸாம்பிள் குடுக்கலாம். உளவியல்னு சொல்லி சொன்னா அவங்களோட வாழ்க்கை பங்கு. அப்ப கூடுதலா வந்து அதாவது வந்து இப்ப நார்மலா சாதாரணமா ஏர்ன் பண்ணக்கூடியவங்க வந்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில போறவங்க வந்து BOC, பீப்பிள்ஸ் பேங்க் அந்த மாரி. இதே வந்து அந்த கிராமம் இதுல வேலை செய்றவங்க அந்த மாரியான கிராமப்புறங்கள் அந்த மாரியான ஆகிய பின்தங்கிய பிரதேசங்கள்லாம் கிராமிய சமூர்த்தி வங்கி, கிராமிய வங்கி, பிரதேச RDB வங்கி அந்த மாரியான இதுல வந்து கூடுதலா அவங்களோட சேவைகள வந்து பெற்றுக்கொள்ள பார்ப்பாங்க. அவங்களோட சமூக வகுப்புக்கு ஏத்த மாரி. நடத்தை ரீதியான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அந்த பேங்க் மூலமா வந்து அதிக அளவான நன்மைகள் தரக்கூடிய பேங்க்கள் வந்து நாடுவாங்க. கூடுதலா எங்க லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா இருக்கு. பெர்சனல் லோன் எங்க தராங்க, சேவிங்க்கு எங்க இன்ட்ரெஸ்ட் கூடுதலா இருக்கு, இன்வெஸ்ட்மென்ட்க்கு எங்க கூடுதலா இருக்கு, அந்த மாரி. யூஸ் பண்றவங்க, அதாவது பிசினஸ் மேன் யூஸ் பண்றாங்களா? அவங்களுக்கான ஒரு செக்மென்ட்ல போவோம். அதே மாரி வந்து அடிக்கடி யூஸ் பண்றவங்களா? செல்ஃப் கம்பெனிஸ்ல, ஆர்கனைசேஷன்ல வொர்க் பண்றவங்க அந்த மாரியான சப்ஜெக்ட். ஸோ அடுத்தது வந்து இப்ப இந்த கணக்குகள் வந்து பயன்படுத்தும் தன்மை. அதாவது NRH, RFC அக்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து பயன்படுத்துறவங்க, உள்நாட்டுல வதிக்கிற வெளிநாட்டவர் பயன்படுத்துறவங்க. அந்த மாரி அவங்களோட நடத்தை ரீதியான காரணி அடிப்படையில வந்து இந்த வங்கி செயற்பாடுகள் இது எல்லாமே வந்து கூடுதலா வந்து நார்மலா பேஸ் ஆகும். அதே சில பேர் வந்து தங்க சாமான்கள் வந்து எல்லா பேங்க்லயும் வைக்க மாட்டாங்க. இந்த பேங்க்ல தான் பீப்பிள்ஸ் பேங்க், BOCல தான் நம்பிக்கை அடிப்படையில வைப்பாங்க. இதெல்லாமே வந்து இந்த நடத்தை ரீதியான காரணிகளுக்குள்ள உள்ளடக்கக்கூடியதா இருக்கு. சரியா? அதுதான் வந்து இங்க நாங்க உதாரணமா வந்து நாங்க சொல்லலாம். அடுத்தது பாருங்க, உற்பத்தி மற்றும் விலை தொடர்பான சந்தைப்படுத்தல் கலவை தீர்மானங்கள்ல வந்து உற்பத்தி பொருள் வாழ்க்கை வட்டம் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் எனும் கோட்பாட்டினை நீ தேர்ந்தெடுத்த ஏதேனும் உற்பத்தி பொருள் ஒன்றை உதாரணமாக கொண்டு விளக்குக. ஓகேயா? ஓகே. ஓகே. நான் அதுக்கு முதல்ல இந்த சந்தை தூண்டமாக்கல்ல பயன்களையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது வந்து சந்தை தூண்டமாக்கல் பயன்கள் அப்படி இல்லாட்டி முக்கியத்துவம்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு கேட்பாங்க. அதாவது முழுமையா ஒரு சந்தைய பகுப்பாய்வுக்கு உட்படுத்துற அளவு சந்தை தொடர்பான சிறந்த ஒரு விளக்கத்த வந்து அதாவது நாங்க இப்ப சந்தைய ஆய்வு செய்யக்குள்ள எல்லா விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அதுல எங்களுக்கு மெயின் சூட்டபிளான விஷயத்த மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அந்த மாரி. அடுத்தது வந்து காலத்திற்கேற்ப சந்தர்ப்பங்கள வந்து இனம் காணப்படுதல். ஓகே. நாங்க ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாரி, ஒவ்வொரு டைப்புக்கு ஏத்த மாரி வந்து நாங்க விஷயங்கள வந்து பெற்றுக்கொள்ள முடியும். நிறுவனத்திடம் காணப்படும் பாபாவுக்கு 5 மணிக்கு கிளாஸ். சரியா? அப்ப அந்த நிறுவனத்திடம் காணப்படும் வரையறுக்கப்பட்ட வளங்கள், விலைத்திறனாகவும், பயனுறுதி மிக்க வகையிலும் பயன்படுத்திக் கொள்ள முடியுது. ஓகே. எங்கட்ட இந்த வளங்கள் தான் இருக்கு. நாங்க இந்த வளங்கள வச்சு அப்ப நாங்க எந்த டார்கெட் கஸ்டமர வந்து அச்சீவ் பண்ண டார்கெட் பண்ண போறோம். அந்த மாரி. அடுத்தது நிறுவனத்தில வந்து சந்தை தொடர்பா காணப்படும் இடர்கள். இப்ப நாங்க ஓவராலா மார்க்கெட்ட வந்து புடிச்சு வச்சுக் கொள்றத விட, நாங்க எங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்ட வந்து தெரிவு செய்றதுக்குள்ள எங்களுக்கான ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அடுத்தது வந்து சந்தைப்படுத்தல் நிகழ்ச்சி திட்டங்கள். ஓகே. இப்ப நாங்க வந்து பெண்கள பேஸ் பண்ணி இப்ப நாங்க யோகurt உற்பத்தின்னு சொல்லி
சொன்னா நாங்க அந்த யோகட் உற்பத்தியில வந்து ஓகே சிறுவர்களை மையப்படுத்தி தான் யோகட் உற்பத்தி செய்யறோம்னா அப்ப நாங்க சந்தைப்படுத்தல் நிகழ்ச்சிகள் ஏதாவது செய்யக்குள்ள அந்த சிறுவர்களை பேஸ் பண்ணி சிறுவர்கள் ஏதாவது ஒரு ஸ்போன் மீட் டைம்ல சிறுவர்களுக்கு ஏதாவது ஒரு கண்காட்சி டைம்ல நாங்க அந்த யோகட் உற்பத்திக்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை கொண்டு வரலாம். அடுத்தது இப்ப நாங்க சிறுவர்களை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கறனால வந்து ஓவரால் என்டையர் மார்க்கெட்ல ஏற்படுற எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கருத்தில் கொள்ள தேவையில்லை. நாங்க சிறுவர்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்கோம் அந்த யோகட் உற்பத்திக்கு. அடுத்தது வரையறுக்கப்பட்ட வளங்களை வினைத்திறனாம பயனுறுதி முக்கியம். ஓகே. இப்ப நாங்க சிறுவர்களை மட்டும் பேஸ் பண்ணி தான் யோகட் உற்பத்தி செய்யறோம். அப்படி செய்யக்குள்ள எங்கிட்ட இருக்கிற அந்த இயந்திரங்கள் மெஷின்ஸா இருக்கலாம். பெரிய இப்போ ஓவரால் சனத்தொகையில வந்து சிறுவர்கள்னு சொல்றது வந்து கம்மி. சோ அப்ப எங்கிட்ட இருக்கிற அந்த வளங்களை சரியா அந்த சிறுவர்களை நோக்கி யோகட் உற்பத்தி செய்யற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளும். மனித வளமா இருக்கலாம், இயந்திரமா இருக்கலாம், தகவல் தொழில்நுட்பமா இருக்கலாம், நிதியா இருக்கலாம், எல்லாமே. அடுத்தது வந்து பொருத்தமான மற்றும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பங்களை எனக்கு காணப்படுது. ஓகே. இப்ப சிறுவர்கள் வந்து நார்மலா வந்து இப்ப நாங்க டார்கெட் கஸ்டமர்னு சொன்னோம்னா, ஓகே நியூ இயர் டைம்ல எல்லாம் யோகர்ட் சாப்பிட விருப்பமா இருக்கும். வெயில் காலங்கள்ல அதிக அளவு யோகர்ட் உற்பத்திகளை சாப்பிட விருப்பமா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம அந்த ஸ்போர்ட் மீட் டைம்ல, ஆஃப்டர் பிராக்டிசஸ் டைம்ல, ஸ்கூல் டைம்ல ஏதாவது ஈவென்ட், எக்ஸிபிஷன் டைம்ல சோ அந்த மாதிரியான காலத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பங்களை இனம் கண்டு எங்களுக்கு அந்த யோகர்ட் உற்பத்தியை வந்து பிசினஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ஓவராலா வந்து நாங்க வந்து சந்தையை பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி சந்தை பற்றி ஒரு சிறந்த விளக்கம் ஒன்று பெற்றுக்கொண்ட பிறகு தான் வந்து ஓகேங்கிற டார்கெட் கஸ்டமர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி நாங்க அந்த யோகர்ட் உற்பத்தி வந்து சிறுவர்களுக்குன்னு உற்பத்தி செய்யறோம். ஓகே. சோ அப்ப எக்ஸாம் பேப்பர்ல கேட்டிருக்க எல்லா கொஸ்டினுக்கும் வந்து நான் ஏதோ ஒரு வகையில வந்து ஆன்சர் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். ஓகே. 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 அடுத்தது பாருங்க. வியாபாரங்கள் லாபத்தினை உச்சமயப்படுத்தப்பட்டு சந்தைப்படுத்தல் கலவை தந்துருவாங்க. இது மார்க்கெட்டிங், இது சந்தைப்படுத்தல் மார்க்கெட்டிங் மிக்ஸ். ஓகே. நாங்க வருவோம் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். சரியா? ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லி சொன்னா, ஒரு உற்பத்தி பொருள்னு சொல்லி சொன்னா, அந்த உற்பத்தி பொருளுக்கு வாழ்க்கை வட்டம்னு சொல்லி ஒண்ணு காணப்படும். அதாவது நாங்க ஒரு உற்பத்தி பொருளை எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னா, அந்த உற்பத்தி பொருளுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வட்டம். சரியா? சோ நான் இதுவும் வந்து நார்மலா வந்து ஓகே. இதெல்லாம் நான் அசைன்மென்ட்ல ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண விஷயம் தான். ஓகே. நாங்க பார்ப்போம். ஓகே. பாருங்க. நான் அதாவது வந்து ஒரு சிறிய அதாவது ஒரு வணிகத்தின் வாழ்க்கை வளர்ச்சி சுற்றுன்னு சொல்லக்குள்ள வந்து மெயினா வந்து நாங்க பார்க்கிறது 5 வகையான கட்டம் இருக்கு. ஒரு வணிகத்தை பொறுத்தளவுல வந்து மெயினா 5 வகையான வாழ்க்கை வட்டம் இருக்கு. அது உற்பத்தி பொருளா இருக்கலாம், வணிகமா இருக்கலாம். சோ பொதுவா தான். அதாவது வந்து ஒரு உற்பத்தி பொருளோட வாழ்க்கை சுற்றேட்டம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஒரு ஒரு உற்பத்தி பொருள் அதாவது வந்து ஒரு உற்பத்தி பொருள் வந்து சந்தைக்கு வந்ததுல இருந்து அந்த சந்தையில வந்து அந்த பொருள் வந்து இருக்கிற வரைக்கும் சோ அதோட வளர்ச்சி கட்டங்களை வந்து நாங்க 5 வகையா பிரிக்கிறோம். முதலாவது அபிவிருத்தி கட்டம், டெவலப்மெண்ட் லெவல். அடுத்தது இன்ட்ரடக்ஷன், அறிமுக கட்டம். வளர்ச்சி கட்டம் தான் growth. மெச்சூரிட்டின்னு சொல்லி சொல்றது அப்படி இல்ல. அத சொல்றது எக்ஸ்பென்சர், அதாவது வந்து முதிர்ச்சி கட்டம். வீழ்ச்சி கட்டம்னு சொல்லி சொன்னா மெச்சூரிட்டி லெவல்னு சொல்லி நாங்க சொல்றது. அப்போ ஒரு வணிகமா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த வணிகத்துல இருக்கிற உற்பத்தி பொருளா இருக்கலாம். அந்த உற்பத்தி பொருளோட வாழ்க்கை வளர்ச்சிக்கு ஏற்ப வந்து அந்த என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இந்த 5 வகையான படிமுறைகளை வந்து 5 வகையான இந்த படிமுறைகளை வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த கோட்பாட்டினை தேர்ந்தெடுத்து நாங்க ஏதாவது ஒரு உற்பத்தி பொருளை பேஸ் பண்ணி நாங்க சொல்லணும். ஓகேயா? சோ வளர்ச்சி இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கக்குள்ள கண்டிப்பா இன்னொரு விஷயம் தான். வரைபடங்கள் மூலியமான மட்டும் கேட்கிற அந்த வரைபடங்கள் கேட்காட்டியும் உங்களுக்கு அந்த வரைபடங்கள் தெரிஞ்சா கண்டிப்பா அந்த வரைபடங்களை வரைஞ்சு காட்டுங்க. ஓகே. இதுல பாருங்க உற்பத்தி பொருள் வாழ்க்கை வட்டம். சோ வாழ்க்கை வட்டம் நீங்க என்னத்தான் நோட்ஸ் எழுதினாலும் இந்த மாதிரியான ஒரு வரைபடம் போட்டு வரைஞ்சு காட்டக்குள்ள அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட பத்தி இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து
இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியும். அப்ப உதாரணத்துக்கு நாங்க இங்க எடுப்போம் ஒரு உற்பத்தி பொருள். ஓகே. நாங்க எங்களுக்கு வந்து ஓகே. காளான் உற்பத்திய வந்து எடுப்போமே. இங்கன சொல்லியிருக்காங்க. உமது நண்பர் ஒருவர் அண்மையில் காளான் உற்பத்தியில் சிறிய வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். உற்பத்தி வாழ்க்கை வட்டத்தின் அறிமுக கட்டம் தொடர்பான தகுந்த உபாயங்களை முன்மொழிக. அதாவது வந்து இப்போ நாங்க இந்த ஒவ்வொரு கட்டத்திலயும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரலாம். என்னென்ன விஷயங்கள வந்து நாங்க கொண்டு வர முடியும்னு சொல்லியும் பார்க்கணும். அதோட ஸ்ட்ராட்டஜிஸையும் பார்ப்போம். ஓகே. சோ அப்ப இங்கன வந்து சொல்லியிருக்கிற மாரி இப்ப இந்த காளான் உற்பத்திய பார்த்துக்கொண்டா, புதிய ஒரு பொருள். காளான் உற்பத்திங்கிறது புதிய ஒரு காளான் உற்பத்தி. சோ அது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு உற்பத்தி பொருள் வந்து அபிவிருத்தி கட்டத்துல தான் ஆரம்பமாகுது. அதாவது நாங்க புதிய ஒரு காளான் உற்பத்தி ஒண்ணு தான் நாங்க சந்தையில வந்து அண்மையில் வந்து காளான் உற்பத்தியில் சிறிய வியாபாரம் ஒன்றை ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஒரு காளான் உற்பத்தியில ஒரு சிறிய வியாபாரம். அப்ப முதலாவது வந்து இந்த அபிவிருத்தி கட்டத்துல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, விற்பனை வந்து இருக்காது. இந்த காளான் உற்பத்திக்கான விற்பனை வந்து அந்த சந்தையில வந்து இப்பதான் புதுசா ஒரு பொருள் வருதுன்னு சொல்லி சொன்னாலும் அப்படி இல்லாட்டி ஒரு பொருள் ஒண்ணு சந்தைக்கு நாங்க அறிமுகப்படுத்துறதுனால காளான் உற்பத்தியை வச்சுக்கொள்ளுங்களேன் சந்தைக்கு அறிமுகப்படுத்த உடனே எங்களுக்கு அறிமுகப்படுத்தக்குள்ளேயே வந்து விற்பனை வந்து எங்களுக்கு இருக்காது. சோ இதுக்காக வந்து அதிக அளவு ஆராய்ச்சி அபிவிருத்தி நாங்க அந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும். நாங்க படிச்ச முதல்ல அந்த சந்தையில ஒரு பொருள் சமர்ப்பித்த பிறகும் சமர்ப்பிக்க முன்னுக்கும் நாங்க ஆராய்ச்சி அபிவிருத்தி செய்யணும். சமர்ப்பித்த பிறகும் நாங்க செய்யணும். ஓகே மக்கள் மத்தியில இந்த காளான் உற்பத்தி எப்படி இருக்குது, பிரைஸுக்கு என்ன சொல்றாங்க, காளான் உற்பத்தி இன்னும் எப்படி எதிர்பார்க்கறாங்க, என்னென்ன வகையான காளான் உற்பத்திய மக்கள் விரும்புறாங்க. சோ என்னென்ன டைப்ல என்னென்ன டைப் மக்கள் வந்து இந்த காளான் உற்பத்திக்கு அதிக அளவு கவனம் செலுத்துறாங்கன்னு சொல்லு. இதுதான் வந்து இந்த உற்பத்தி வட்டம். இந்த இந்த என்ன சொல்றதுன்னா, இந்த உற்பத்தி பொருள் அபிவிருத்தி கட்டத்துல. சோ இந்த உற்பத்தி பொருள் அபிவிருத்தி கட்டத்துல வந்து அதிக அளவு வந்து விற்பனை வந்து இருக்காது. நட்டம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரியான டைம்ல நாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரோம்னா, முதல்ல வந்து நாங்க சந்தையில வந்து உள்நுழைறதுக்காக வந்து இந்த காளான் உற்பத்தி இந்த பொருளோட விலைய வந்து எங்களால குறைக்க முடியும். காளான் உற்பத்தியின் விலைய குறைக்கக்குள்ள எங்களுக்கு விற்பனை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இருந்தாலுமே இங்க வந்து அதிக அளவு வந்து இந்த ஆராய்ச்சி அபிவிருத்திக்கு வந்து செலவுகள் வந்து கூடுதலையா இருக்கும். அதுதான் வந்து நாங்க இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அடுத்தது அறிமுக கட்டம். அறிமுக கட்டத்துல வந்து இங்க வந்து இப்ப இந்த காளான் உற்பத்திக்கு வந்து லாபம் வந்து என்ன நடக்கும்னா, மெதுவா வந்து அதிகரிக்கும். அப்ப லாபம் வந்து மெதுவா அதிகரிக்கக்குள்ள வந்து நாங்க இங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து அதாவது வந்து பொருளுக்கான விலைய வந்து கொஞ்சம் கூட்டலாம். பொருளுக்கான விலைய வந்து கொஞ்சம் கூட்ட முடியும். விளம்பரப்படுத்தலும் கொஞ்சம் அந்த அறிமுக கட்டத்துல தான் விளம்பரப்படுத்தல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதிக அளவு விளம்பரப்படுத்தணும். அப்ப விளம்பரப்படுத்தக்குள்ள வந்து நாங்க காளான் உற்பத்திய வந்து அதிக அளவு கவர்ச்சிகரமான ஊடகங்களுக்கு தொலைக்காட்சியா, வானொலியா, யூடியூப், பேஸ்புக் அந்த மாரி இதுல வந்து அதிக அளவு வந்து விளம்பரப்படுத்த முடியும். சோ அடுத்தது இந்த அறிமுக கட்டத்துல வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, சலுகைகள் வழங்குறது. ஒரு காளான் உற்பத்தி பாக்கெட்ஸ் வாங்குனா, நாங்க இன்னொரு இலவசமா காளான் உற்பத்தி தாரோம். அந்த மாரியான விஷயங்கள். சோ இதுல கொண்டு வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கும். வளர்ச்சி கட்டம். வளர்ச்சி கட்டம்னா இங்க வந்து விற்பனை வந்து உயர்வடைஞ்சிருக்கும். பாருங்க விற்பனை வந்து உயர்வடைஞ்சிருக்கும். லாபமும் என்ன நடக்கும்னு சொன்னா உயர்வடைய தொடங்கியிருக்கும். சோ இங்க வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கான மார்க்கெட் வந்து ஓவராலா நாங்க மார்க்கெட்ட பிடிச்சிரும். அந்த காளான் உற்பத்தி வந்து சந்தையில வந்து பிரபலம் ஆகிருச்சு. அப்ப காளான் உற்பத்தி சந்தையில பிரபலம் ஆகணும்னா எங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாடிக்கையாளர் தொகுதி வந்து உருவாகிருவாங்க. சோ இந்த டைம்ல வந்து நாங்க பொருளோட விலைய வந்து இந்த டைம்ல வந்து இன்னும் நாங்க விளம்பரப்படுத்தல அதிகமாக்கலாம். இன்னும் நாங்க பொருள வந்து விற்பனை செய்றதுக்கான ஊக்கப்படுத்தல வந்து மேற்கொள்ளலாம் அதிக அளவு. காளான் உற்பத்தியில வெவ்வேறு வகையான வகைகள கொண்டு வரலாம். நெறைய பேருக்கு வந்து இந்த காளான் உற்பத்தி தொடர்பா எல்லா விதமான எல்லா நாடுகளுக்கோ, வெளிநாடுகளுக்கோ அப்படி இல்லாட்டி உள்நாட்டுல இருக்க எல்லா பிரதேசத்துக்கும் அனுப்பலாம். சோ எல்லாரும் இந்த காளான் உற்பத்திய விரும்பக்கூடிய அளவுல வந்து நாங்க மாற்றங்கள கொண்டு வாரது, அந்த மாரி எல்லாம் கொண்டு வரலாம். முதிர்ச்சி கட்டம். இதுதான் மெச்சூரிட்டி லெவல்ன்னு சொல்லி சொல்றது. இந்த மெச்சூரிட்டி லெவல்ல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த பொருள் இந்த காளான் உற்பத்திய வந்து ஏற்றுக்கொள்ற அளவு வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகிரும். ஓகே. காளான் உற்பத்திய வந்து ஏற்றுக்கொண்டாங்க. லாபம் வந்து வந்து இங்க எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, ஒரு நிலையானதா தான் இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து வளர்ச்சி, குரோத் வந்து ரொம்ப மெதுவா தான் காணப்படும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த டைம்ல வந்து போட்டி நிலைமை வந்து உயர்வடையும். இப்ப இந்த குரோத் லெவல்லயும் ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்கும். காளான் உற்பத்தி வேற காளான் உற்பத்திலாம் கொண்டு வரும். அப்ப அந்த போட்டிகள சமாளிக்க வந்து இந்த காளான் உற்பத்தியில நல்ல குவாலிட்டீஸ கொண்டு வரது, நல்ல தரமான காளான்கள வந்து உருவாக்குறது. சோ அந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். சரியா? சோ அதத்தான் போட்டிகள். அப்ப இந்த குரோத் லெவல்லயும் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, போட்டி நிலைமை கொஞ்சம் உயர்வடைந்து காணப்படும். இந்த முதிர்ச்சி லெவல்ல கூட வந்து இந்த மெச்சூரிட்டி லெவல்ல கூட வந்து காளான் உற்பத்திய வந்து நாங்க இன்னும் வந்து அதிக அளவு வந்து கொஞ்சம் செலவு செஞ்சு, இன்னும் உற்பத்திகள வந்து அதிகரிக்கிறது, வாடிக்கையாளர்களுக்கு இன்னும் இலவச
இலவசங்களை கொண்டு வாரது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். சரியா? பொதுவா வந்து இந்த இந்த மெச்சூரிட்டி லெவல்ல தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, லாபமும், விற்பனையும் வந்து கொஞ்சம் குறைவடைய காலப்பகுதியாவும் காணப்படும். டிக்ளைன்னு சொல்லி சொன்னா, அந்த விற்பனைக்கு வந்து கீழ் மட்டத்துல செல்லும். அதாவது நாங்க அந்த விற்பனை வந்து அப்படியே குறைஞ்சு கொண்டு வந்துரும். லாபமும் வந்து நெகட்டிவ் லெவலுக்கு வந்து போகக்கூடியது தான். இப்ப அங்க காளான் உற்பத்தி வந்து டிக்ளைன் லெவலுக்கு போயிரும். இந்த டைம்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அவர் காளான் உற்பத்திக்கு பதிலா வேற ஏதாவது உற்பத்திகள வந்து சந்தையில வந்து அறிமுகப்படுத்தணும். அப்படி இல்லாட்டி இந்த காளான் உற்பத்திகளோட வந்து தொடர்புடைய வேறொரு உற்பத்தியை வந்து ரிலேட்டடா வந்து உற்பத்தி செய்யக்கூடியதா இருக்கணும். அப்பதான் வந்து அவரு முன்னேற்றிக் கொள்ள முடியும். இதுதான் இந்த 5 வகையான படிமுறைகளா இருக்கும் இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ல. சரியா? அப்ப நாங்க தெரியணும். எங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள பொறுத்தளவுல வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோன்னா, கண்டிப்பா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு லைஃப் டைம், ஒரு லைஃப் பீரியட் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். உற்பத்தி பொருள் வந்து நாங்க அந்த காளான் உற்பத்தி வந்து விற்பனையாளருக்கு வெவ்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள், த்ரெட்ஸ் வந்து காணப்படும். வெவ்வேறு கட்டங்கள், அதாவது இப்ப நாங்க இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல வந்து பெருசா வந்து அந்த சந்தையில உள்நுழைய முனைக்கு அச்சுறுத்தல் இருக்கும். ஓகே, நாங்க காளான் உற்பத்தி ஒண்ணு கொண்டு வரோம். அப்ப ஏற்கனவே சந்தையில இருக்க உற்பத்திகளுக்கான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அவங்க எங்கள் போட்டியாளர்கள் அதிகரிக்கலாம். அறிமுக கட்டத்துல அதிக அளவு விளம்பரப்படுத்தல் வரணும். கஸ்டமர் எங்களுக்கு வருவாங்களா, வரமாட்டாங்களான்னு தெரியாது. வாடிக்கையாளர் கவர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? அடுத்தது வந்து இந்த புரொடக்ஷன் லெவல்ன்னு சொல்லக்குள்ள வந்து பல்வேறு கட்டங்கள்ல லாபமும், விற்பனையும் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, மாற்றம் அடையும்னு சொல்லி சொல்றாங்க. ஆரம்பத்துல வந்து லாபம் வந்து நெகட்டிவ் லெவல்ல இருக்கும். அதிக அளவு செலவு தான் கூட. அப்ப லாபம் இருக்காது. அப்ப பொருள் விற்பனையும் வந்து ந ஒ குறைந்த அளவுல தான் காணப்படும். இந்த வளர்ச்சி கட்டம் மற்றும் முதிர்ச்சி கட்டத்துல தான் லாபமும் உச்சப்படுத்தப்பட்டிருக்கும், விற்பனையும் உச்சப்படுத்தப்பட்டிருக்கும். இருந்தாலுமே வந்து இந்த டிக்ளைன் லெவல்ல சொல்லக்குள்ள வந்து லாபமும், விற்பனையும் வந்து படிப்படியா குறைவடைந்து கொண்டு போகும். அப்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த காளான் உற்பத்தியில வந்து பல்வேறு கட்டத்துல வந்து பல்வேறு தன்மைக்கு ஏற்ப வந்து விற்பனையாளர் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த சந்தைப்படுத்தல் நோக்கங்கள், உபாய வழிமுறைகள வந்து கொண்டு வரணும்னு சொல்லி சொல்ல முடியும். ஓகே. 1 மினிட். ஸோ இந்த இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க வந்து இன்னும் அட்வான்ஸா வந்து அடுத்தடுத்த லெவல்ல எல்லாம் வந்து படிப்பீங்க. ஓகேயா? ஸோ உங்களுக்கு நான் இங்க ஓப்பன் பண்ணக்குள்ளயே தெரியுமா இருக்கும். ஓகே. இந்த இந்த ஓகே. ஸோ இதுல வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு கட்டங்களும் இருக்கு. அந்த கட்டங்கள்ல வந்து நாங்க ஒவ்வொரு மெத்தட வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ அப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இந்த டிக்ளைன் லெவல்ல வந்து அதாவது வந்து நாங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் லெவல்ல வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நாங்க அதிக அளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ப மேற்கொள்ளப்படுகின்ற தந்திரோப பேங்க்களா இருக்கும். அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ணணும். சந்தை ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும். அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? இதே வளர்ச்சி கட்டத்துல அது அறிமுக கட்டமா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி டெவலப்மெண்ட் லெவலா இருக்கலாம். குரோத் ஸ்டேஜ்ல வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா,
அதாவது வந்து இங்க ப்ராஃபிட் வந்து கூடுதலா இருக்கனால வந்து இங்க முடியுமான்னு மட்டும் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எங்கள அந்த காளான் உற்பத்திய வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அந்த உற்பத்தியில குவாலிட்டீஸ இன்னும் சேர்க்கிறது, குவாலிட்டீஸ் குவான்டிட்டிய வந்து கூட்டுறது, பிரைஸ் ரீசனபிளான பிரைஸுக்கு கொண்டு வரது, ப்ரமோஷன் கூட்டுறது. இந்த மெச்சூரிட்டி லெவல்லயும் வந்து ஹெவி ப்ரமோஷன் வந்து தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள வந்து நாங்க ஏன்னா கொண்டு வரலாம். இங்கனையும் வந்து ஹெவி ப்ரமோஷனா இருக்கலாம். சேல்ஸ்ல அதாவது வந்து லாபம் என்ன சொல்றது? ஒரு ப்ராடக்ட் இனாமா வழங்குறது, அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நாங்க இங்க இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேயா? அடுத்தது வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. சந்தைப்படுத்தல் கலவை. சிறிய வியாபாரங்களின் லாபத்தினை உச்சமயப்படுத்தப்படும் சந்தைப்படுத்தல் கலவை வந்து எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை உதாரணங்களுடன் விளக்குக. சிறிய வியாபாரத்துக்கான சந்தைப்படுத்தல் கலவைகளின் சமநிலை. மார்க்கெட்டிங் மிக்ஸை பத்தி தான் இங்க கேட்டிருக்காங்க. பாருங்க, சந்தையில் தன்மையா இருப்பதற்கு தொழிலுரிமையாளர் ஏன் சந்தை கலப்பு உபாயங்களுக்கு சமன்பாட்டை பேணுதல் வேணும். சந்தை கலப்பு உபாயங்களுக்கான சமன்பாட்டை ஏன் பேணுதல் வேணும். ஓகேயா? இதெல்லாம் மார்க்கெட்டிங் மிக்ஸை பத்தி வந்த கொஸ்டின். ஓகேயா? ஸோ அப்ப நாங்க இங்க வந்து ஓகே. யோகட் கம்பெனி ஒன்றுடன் தொடர்பான சந்தை கலப்பின் எண்ணக்கருக்களை விளக்குக. ஓகேயா? ஸோ ஓகே, பாருங்க, நாங்க இதுவும் ஆல்ரெடி பரிச்சயம். உற்பத்தி பொருள் வாழ்க்கை வட்டம் எண்ணக்கருவை ஏதேனும் துரித விற்பனை உற்பத்தி பொருள், அதாவது பாஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு வரலாம். இப்ப கேஎஃப்சி, பீஸா, அந்த மாதிரியான பாஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்த உற்பத்தி வாழ்க்கை வட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. நான் காளான் உற்பத்தியில என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே தான் நீங்க அந்த பாஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் எல்லாமே சேம். நீங்க இங்க வந்து ப்ராடக்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணக்கூடியதா இருக்கணும் அந்த வரைபடம் வரைஞ்சு. அப்ப 25 மார்க்ஸ்ன்னு சொல்லக்குள்ள ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் என்னதுன்னு எழுதணும். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ல இருக்கிற அந்த 5 ஸ்டெப்ஸுக்கான விளக்கம் கொடுக்கணும், வரைபடம் வரையணும். ஸோ அந்த 5 ஸ்டெப்லையும் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ப்ராஃபிட் என்ன மாதிரி ஆகுது, சேல்ஸ் என்ன நடக்குது, ஸோ அதுக்காக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரலாம்னு சொல்லக்குள்ள 25 மார்க்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து எங்களால எடுக்க முடியும். ஓகேயா? சாரி. ஓகே. அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களை மார்க்கெட்டிங் மிக்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. யோகட் உற்பத்தியில வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ நான் அதுதான் ஓகே. சந்தை கலப்புன்ற எண்ணக்கரு. அப்ப சந்தை கலப்புன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி சந்தை கலவைன்னு கூட நாங்க சொல்லுவோம். ஓகேயா? சரி. அப்ப முதலாவது வந்து நாங்க சொல்லுவோம் சந்தைப்படுத்தல் கலவைன்னு சொன்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது வந்து சந்தைப்படுத்தல் கலவைன்னு சொன்னா வணிக நிறுவனம் வந்து தன்னுடைய இலக்கு சந்தை. அப்ப நாங்க பார்த்தோம் தானே, மார்க்கெட் வந்து சந்தை துண்டமாக்குறோம். அதுல வந்து டார்கெட் மார்க்கெட்டை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். டார்கெட் மார்க்கெட்டை தான் இலக்கு சந்தை. இலக்கு சந்தையை தெரிஞ்சு கொண்ட பிறகு நாங்க பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அப்ப அந்த ஒரு நிலைப்படுத்தணும். அப்ப அந்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ், அதாவது வந்து இந்த டார்கெட்டிங் மார்க்கெட்ல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா மார்க்கெட்டிங் மிக்ஸை வந்து நாங்க இன்வால்வ் பண்ணணும். சந்தைப்படுத்தல் கலவையை கொண்டு வரணும். அப்ப சந்தைப்படுத்தல் கலவைன்னு சொல்லும் பொழுது வந்து இலக்கு சந்தையில டார்கெட் மார்க்கெட்ல வந்து சந்தைப்படுத்தல் நோக்கத்தை அடைஞ்சு கொள்வதற்காக வந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கூட்டு, அதாவது மாறிக்கண்ட கூட்டத்தான் சந்தைப்படுத்தல் கலவைன்னு சொல்றோம். அப்ப பாருங்க, சந்தை தகவலை தேடி அறிஞ்ச பின் போட்டியாளர்களின் சந்தைப்படுத்தல் உபாய முறைகளை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று முயற்சியாளருக்கு கிடைக்கும். அதன் பிறகு வந்து அந்த போட்டியாளர்களுக்கு வெற்றிகரமா வந்து முகம் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப சந்தைப்படுத்தல் கலவையை வந்து மெயினா, அதாவது சந்தைப்படுத்தல் உபாய வழிமுறைகளை தெரிவு செஞ்சு கொள்ளணும். இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் 4 வகையான மார்க்கெட்டிங் மிக்ஸ் சொல்லுவோம். 4 வகையான சந்தைப்படுத்தல் கலவை தெரிஞ்சிருந்தா மட்டும் காணாது. அந்த சந்தைப்படுத்தல் கலவையில வந்து மேற்கொள்ளப்படக்கூடிய தந்திரோபாயங்களும் என்னென்னதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். அப்ப சந்தைப்படுத்தல் கலவையில வந்து பிரதானமா 4 மாறிகள் இருக்கு. சொல்லுவோம். ஸோ அதுல முதலாவது தான் வந்து ப்ராடக்ட பத்தி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இப்ப நாங்க இங்க வந்து யோகட் உற்பத்தி. அந்த யோகட் உற்பத்தி எடுத்துக்கொண்டா, அந்த யோகட் உற்பத்தியில முதல்ல
குவாலிட்டி ஒன்று இருக்கணும். டிசைன்ஸ் ஓகே. நீங்க அந்த யோகர்ட் உற்பத்தியை வந்து என்ன ஸ்மால் சைஸா, மீடியம் சைஸா, லார்ஜா, அது இப்போ என்ன சொல்றது, பிளாஸ்டிக்ல செய்றீங்களா, கிளாஸ்ல செய்றீங்களா, கார்ட்போர்ட்ல செய்றீங்களா, அந்த யோகர்ட்கான ஸ்பூன் கரண்டி எதுல, பிளாஸ்டிக்கா, கார்ட்போர்ட்லயா, மரத்துலயா, அந்த வுட்லயா. குணாம்சங்கள் ஃபீச்சர்ஸ் ஓகே. ஸோ அந்த யோகர்ட்ல வந்து என்ன முழுமையா பால் மட்டும் போட்டு கலந்து செய்றீங்களா, ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டு கலந்து செய்றீங்களா, அப்படி இல்லாட்டி அந்த யோகர்ட்டோட வந்து பானி ஏதாவது சேர்த்து செய்றோமா, அதுதான் ஃபீச்சர்ஸ். அடுத்தது பிராண்ட் ஓகே. அந்த யோகர்ட்க்கு வந்து பார்க்கக்குள்ள நாங்க என்ன பிராண்ட வந்து கொண்டு வரப்போறோம். ஓகே. அதாவது அம்பேவலையா, எங்கரா, நியூடெல்லா, ஸோ அந்த மாரியான யோகர்ட் பிராண்ட் ஒண்ணு கொண்டு வரது. பொதி, பேக்கேஜிங். அப்ப அதாவது அந்த யோகர்ட்ட வந்து நாங்க முதல்ல ஒரு கிளாஸுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு பிளாஸ்டிக் கப்புக்கு கொண்டு வரோம். பிளாஸ்டிக் கப்புக்கு போட்டோம்னா 12, 12 செட்டா வந்து ஒரு பாக்ஸ் பேக்குக்கு உருவாக்குறோம். ஸோ அந்த பாக்ஸ் பேக்குக்கு என்ன சொல்றது, அந்த 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 பாக்ஸ் பேக்குக்கு வந்து உருவாக்குன பிறகு அத வந்து நாங்க வந்து அத பெரிய ஒரு பாக்ஸ்ல வந்து கொண்டு வாரது. ஸோ அதுதான் பொதி, பேக்கேஜிங்ன்னு சொல்றது. குவான்டிட்டி அதாவது வந்து என்னென்ன நான் சொன்ன இந்த வடிவமைப்புன்னு சொன்னா அந்த டிசைன், யோகர்ட் கப் டிசைன்ஸ் அந்த மாரி. குவான்டிட்டின்னு சொன்னா ஓகே யோகர்ட் வந்து மீடியம் லெவல்ல அப்ப நாங்க படிச்சிருக்கோம் 500 மில்லி லிட்டர், 1000 மில்லி லிட்டர் யோகர்ட், 250 அந்த மாரி ஒவ்வொரு லிட்டர்ஸ் இருக்கும். அதுகள வந்து நாங்க பார்க்கணும். ஓகேயா? அடுத்தது வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ். இப்ப யோகர்ட்ன்னு சொன்னா, நார்மலா இந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து வராது. இதே வந்து நாங்க ஒரு இன்சூரன்ஸோ, அப்படி இல்லாட்டி ஒரு வங்கி சேவிஸ் எதுவும் பெற்றுக்கொண்டிருந்தா, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வந்து வரும். அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு புதுசா ஒரு அதாவது வந்து சோனியோ, அப்படி இல்லாட்டி சிங்கர் அபான்ட்ல வந்து ஒரு பொருள டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், சேர்ஸ் அப்படி வந்து பெற்றுக்கொண்டா, அவங்க ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அத கொண்டு வாரது, அத பிக்ஸ் பண்றதுக்கான விஷயங்கள். உத்தரவாதமும், வாரண்டீஸும் குடுப்பாங்க. நார்மலா அந்த பொருள் வந்து எவ்வளவு காலம் பாவிக்கும்னு சொல்லியலாம். அடுத்தது வந்து கிரியேட்டிவிட்டி ஓகே. அந்த பொருள் வந்து யோகர்ட் கப் எடுத்துக்கொண்டா, அப்ப நீங்க நார்மலா வந்து யோகர்ட் கப்ல வந்து இப்ப கிரியேட்டிவிட்டி எப்படி கொண்டு வர போறீங்க? உதாரணத்துக்கு வந்து யோகர்ட் உற்பத்தியில வந்து அதாவது வந்து இப்ப நாங்க சொல்லலாம் கிரியேட்டிவிட்டின்னு சொன்னா, அந்த யோகர்ட் உற்பத்தியில வந்து அரைவாசிக்கு வந்து ஃப்ரூட்ஸ்ல வந்து டிசைன், அரைவாசிக்கு வந்து பால்ல, அதுக்கு அரைவாசிக்கு வந்து வேற ஏதாவது ஒரு நேச்சர் இதுல.
ஓகே. ஸோ அப்போ வந்து அடுத்தது வந்து பிரைஸ். இப்போ பிரைஸ்ல மார்க்கெட்டிங் மிக்ஸ நாங்க பார்க்கக்குள்ள வந்து இப்ப நாங்க வந்து இப்ப யோகர்ட்க்கான நாங்க பிரைஸ் குடுக்கும் பொழுது வந்து பட்டியல் லிஸ்டட் பிரைஸா இருக்கலாம். மீடியம் சைஸ்க்கு எவ்வளோ, ஸ்மால் சைஸ்க்கு எவ்வளோ, லார்ஜ் சைஸ்க்கு எவ்வளோ, டிஸ்கவுண்ட் குடுக்குறது, ஏதாவது வந்து எக்ஸ்பயர் ஆக டேட் கிட்ட இருக்கக்குள்ள நாங்க டிஸ்கவுண்ட் குடுக்குறது, ஏதாவது ஃபங்ஷன் டைம் அப்படி இல்லாட்டி வெயில் காலங்கள்ல எல்லாம் நாங்க அதுக்கு ஆஃபர் குடுக்குறது அந்த மாரியானது. ஸோ இதுகள் தான் வந்து நாங்க பிரைசிங்ல வந்து சொல்லப்படுது. பேமெண்ட் பீரியட் குடுக்குறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப யோகர்ட்லாம் வந்து பல்கா கொள்வனவு செய்றவங்க, மொத்த வியாபாரிகள்லாம் வந்து கொள்வனவு செய்றவங்க அவங்களுக்கான ஒரு டைம் பீரியட் குடுக்குறது. இப்போ இந்த டைம் பீரியட்க்குள்ள நீங்க பேமெண்ட்ட பண்ணுங்க. அதுதான் பேமெண்ட் பீரியட். கொடுப்பனவு முறைகள் ஓகே. இப்ப நாங்க யோகர்ட் உற்பத்தியில வந்து இப்ப கஸ்டமர்ட்ட சம்டைம்ஸ் கேஷாவோ, கார்டாவோ அப்படி பேமெண்ட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்றது. கிரெடிட் கண்டிஷன் குடுக்குறது. இந்த பீரியட்க்குள்ள இந்த டைம்க்குள்ள வந்து பேமெண்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து இப்ப பிரைஸுக்கு அடுத்தது வந்து என்னதுன்னா, இடம், பிளேஸ். அதாவது இப்ப நாங்க விநியோகிக்கிற முறைகள், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இத வந்து நாங்க எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறோம்? யாராவது இந்த யோகர்ட் உற்பத்தியில ஏஜென்ட், புரோக்கர் யாராவது நாங்க யூஸ் பண்றோமா? இந்த யோகர்ட் உற்பத்திய டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு. அப்படி இல்லாட்டி வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த உற்பத்தி செஞ்ச யோகர்ட்கள வந்து எங்க இன்வென்டரி பண்றோம்? களஞ்சியப்படுத்துறோம். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி செய்ய போறோம்? அதாவது வந்து இப்ப யோகர்ட் உற்பத்தியெல்லாம் வந்து ஒரு உற்பத்தி நிறுவனத்துல இருந்து இப்ப மொத்த நிறுவனங்களுக்கு, அப்புறம் மொத்த நிறுவனத்துல இருந்து சில்லறை நிறுவனங்களுக்கு எப்படி அது போகுது. ஸோ அதுக்காக நாங்க யூஸ் பண்ற இன்டர்மீடியேட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இப்ப நியூடெல்னா நியூடெல் யோகர்ட் விற்பனை செய்றதுக்கான ஏஜென்ட்ஸ் அப்படி யாராவது இருக்காங்களா? அந்த மாரி ஏரியாஸ் நாங்க எந்தெந்த ஏரியாஸ்க்கு வந்து அந்த யோகர்ட் உற்பத்திய வந்து நாங்க கொண்டு போய் சேர்க்க போறோம். இப்ப இது நுவர்லியா அந்த மாரினா கூட அம்பை விலை யோகர்ட் உற்பத்திகள் தான் கூடுதலா இருக்கும். அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அந்த மாரி அந்த இடங்கள பொறுத்து, பிரதேசங்கள பொறுத்து நாங்க அந்த யோகர்ட் உற்பத்தி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்து மேம்படுத்தல், ப்ரமோஷன். ஓகே. இப்ப நாங்க இந்த யோகர்ட் உற்பத்திய வந்து விளம்பரப்படுத்துறது. அட்வர்டைசிங் டிவி சேனல் போடுறோமா, ரேடியோல போடுறோமா அப்படி. சேல்ஸ் ப்ரமோஷன் அதாவது சேல்ஸ் ப்ரமோஷன்னு சொல்லி சொன்னா, நாங்க அத வந்து அதாவது வந்து இப்ப நாங்க விளம்பரப்படுத்தணும்னு சொன்னா தொலைக்காட்சியில போடுறது. அப்படி இல்லாட்டி ஏதாவது நாங்க நோட்டீஸ் போர்ட் போடுறது. ஸோ அட்வர்டைஸ்மென்ட் அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து சேல்ஸ் ப்ரமோஷன் விற்பனை மேம்படுத்தல்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஏதாவது கிஃப்ட் அந்த யோகர்ட் கிஃப்ட் பேக் வழங்குறது. என்ன சொல்றது? லொட்டரி மூலமா வந்து இப்ப யோகர்ட்ல பாருங்க, யோகர்ட் அதிக அளவு யோகர்ட் வாங்குறவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்புனா, நாங்க லொட்டரி மூலமா வந்து அவங்களுக்கு பரிசளிப்பு வழங்குறோம்னு சொல்லி சொல்றது. அடுத்தது பிரைஸங்கலாம் வந்து குறைக்கிறது ஒவ்வொரு டைம்ல. இப்ப வெயில் காலங்கள்ல பிரைஸ குறைக்கிறது. பிரைஸ குறைக்கிறது. சாரி வெயில் காலங்கள்ல வந்து என்ன செய்றது? பிரைஸ கொஞ்சம் கூட்டி வைக்கிறது. மழை காலங்கள்ல பிரைஸ குறைக்கிறது. அந்த மாரி. அடுத்தது வந்து பங்கீட்டு அட்டைகள். அதாவது வந்து நாங்க பாயிண்ட்ஸ் கார்ட்லாம் குடுக்குறது. ஓகே. அதிக அளவு நெறைய பர்ச்சேஸ் பண்ற யோகர்ட் உற்பத்திகள் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கார்ட் குடுக்குறது அந்த மாரி. அடுத்தது வந்து பப்ளிக் ரிலேஷன் அண்ட் பப்ளிசிட்டி. இதத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து என்னன்னா, மக்கள் தொடர்பு. அதாவது வந்து ஸ்பான்சர்ஷிப் குடுக்குறது. இப்போ ஸ்கூல்ல ஏதாவது ஈவென்ட்ஸ், எக்ஸிபிஷனுக்கு வந்து நாங்க வந்து என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, ஸ்பான்சர் குடுக்குறது. வருடாந்த விரிவுரைகள், பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் மாநாடுகள்ல எல்லாம் வந்து அந்த இது சில்ட்ரன்ஸ் கான்ஃபரன்ஸ் அந்த மாரியான விஷயங்கள்ல வந்து இந்த யோகர்ட் உற்பத்திகள பத்தி நாங்க அறிமுகப்படுத்துறது. ஸோ தனிப்பட்ட விற்பனை, பெர்சனல் செல்லிங். பெர்சனல் செல்லிங்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க அதாவது வந்து கண்காட்சி வைக்கிறது. அந்த யோகர்ட் உற்பத்திகள்ல வந்து என்ன செய்றது, சில ஈவென்ட்ஸுங்க அந்த மாரியெல்லாம் வச்சு யோகர்ட் உற்பத்திகள வழங்குறது. ஸோ இதுதான் தனிப்பட்ட விற்பனை. நேரடியா வந்து வீடுகளுக்கு போயிட்டு அந்த யோகர்ட் உற்பத்திய வந்து அறிமுகப்படுத்தி விற்பனை செய்றது உதாரணங்களா. நேர் சந்தைப்படுத்தல், டைரக்ட் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க டைரக்ட்டா வந்து இப்ப இந்த யோகர்ட் உற்பத்தி தொடர்பா, யோகர்ட் பானங்கள் தொடர்பா வந்து நாங்க மெயில் பண்றது. அடுத்தது வந்து என்ன சொல்றது? தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு, இப்படி ஒரு ஆஃபர் இருக்கு. நீங்க யோகர்ட் வாங்குனா உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் தரோம். அந்த மாதிரியான தொலைபேசி மூலமோ, நிலத்தியல் விற்பனை மூலமா ஆன்லைன் ஷாப்பிங் செய்றதுக்கு ஏற்பாடு பண்ணி குடுக்குறது. ஸோ இதுகள் தான் வந்து விற்பனை மேம்படுத்தல்னு சொல்லி நாங்க சொல்றோம். அப்ப சந்தைப்படுத்தல் கலவையில வந்து மெயினா இந்த 4 விஷயத்தையும் வந்து நாங்க யூஸ் பண்ணணும் ஒரு பிசினஸ்ல. இப்ப நான் உங்களுக்கு இங்க உதாரணத்துக்கு யோகர்ட் உற்பத்திய சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து எது ஃபேமிலியரான ஏதாவது எங்களுக்கு உற்பத்திய கேட்டிருந்தா, அந்த உற்பத்திய வச்சு நாங்க சந்தைப்படுத்தல் கலவைய சொல்லணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல வந்து பொதுவா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ, அந்த ஏதாவது ஒரு பொருள வச்சு நீங்க சந்தைப்படுத்தல் கலவைய வந்து கொண்டு வர முடியும். ஓகே சார். அப்ப இங்க வந்து யோகர்ட் கம்பெனி சந்தை கலவை என்ன கருவ விளக்க சொல்லியாச்சு. அடுத்தது வந்து இலங்கையில் சிறிய வியாபாரத் ஓகே, ஓகே. யோகர்ட் கம்பெனி. இங்க நான் அடுத்து
ஓகே. அடுத்தது பாருங்க, இங்க எனக்கு குடுத்துருக்காங்க. சிறிய சந்தைப்படுத்தல் கலவை சமநிலை பேணுவதன் முக்கியத்துவம். அதாவது சந்தைப்படுத்தல் கலவை சமநிலைன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க இந்த ப்ராடக்ட்ல மட்டும் கன்செப்ட் பண்ணி நாங்க ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ கொண்டு வரதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க ப்ராடக்ட்டையும் பார்த்துக்கொள்ளணும், பிரைஸையும் பார்த்துக்கொள்ளணும், பிளேஸ் ப்ரமோஷன் இது 4லயும் சம ரீதியான அளவு நாங்க ஸ்ட்ராட்டஜிக்ஸ கொண்டு வரணும். சமநிலை பேணணும். ஒரு ப்ராடக்ட் நல்ல ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்து, நல்ல பெனிஃபிட் கொண்டு வந்து எல்லாம் செஞ்ச வேளையில நாங்க பிரைஸ்க்கு ஒரு டிஸ்கவுண்ட் குடுக்காட்டி, ஒரு சரியான பிரைஸ்க்கு அத விற்பனை செய்யாட்டி, நாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கான நல்ல ப்ராடக்ட்ட தயாரிச்சு, நாங்க சொன்ன குவாலிட்டி, டிசைன், ஃபீச்சர்ஸ், பிராண்ட் எல்லாம் போட்டு பிரைஸ், டிஸ்கவுண்ட், அலவன்ஸ், பேமெண்ட் பீரியட், பேமெண்ட் கிரெடிட் மெத்தட் அதெல்லாம் குடுத்து, வேலையில ப்ரமோஷன் சரியா இருக்காட்டி, அதாவது விளம்பரப்படுத்தாட்டி அந்த பொருள் சந்தையில விற்பனை ஆகாது. ஸோ அதனால இதுகள் எல்லாத்துலயும் ஈக்குவலேஷனா ஸ்ட்ராட்டஜிக்ஸ நாங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லணும். சரியா? ஓகே. அதத்தான் இங்க மெயினா நாங்க சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. ஓகேயா? அடுத்தது ஓகே. ஸோ அதத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் இந்த மாரியான சந்தைப்படுத்தல் கலவை எல்லாத்துலயும் நீங்க ஏதாவது ஒரு உதாரணத்த பயன்படுத்தி நீங்க முன்வைக்கலாம். அப்ப சந்தைப்படுத்தல் கலப்பு உபாயங்களுக்கிடையே சமன்பாட்டை ஏன் பேணணும்னு சொன்னா, கண்டிப்பா அப்பதான் அந்த பொருள் விற்பனையாகும். அப்ப சந்தைப்படுத்தல் கலவைனா என்னது? சந்தைப்படுத்தல் கலவைக்குள்ள வர நான் அந்த பீசஸ பத்தி சொல்லணும். அந்த பீசஸ்க்குள்ள என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்ஸ கொண்டு வர முடியும்னு சொல்லணும். ஸோ அந்த மாரியெல்லாம். இது தவிர 3 பீசஸ் கூடுதலா இருக்கு. அதாவது பீப்பிள், ப்ராசஸ் அண்ட் பிசிக்கல் என்வைரன்மென்ட்ன்னு சொல்றது. அது நார்மலா அந்த சேவையை சந்தைப்படுத்தி பேஸ் பண்ணி தான் அந்த 3 பீசஸ் வருது. அப்ப பீப்பிள்ன்னு சொல்லக்குள்ள அப்ப அதாவது இப்ப நாங்க இந்த 4 பீசஸ் இல்லாம 3 பீசஸ் எக்ஸ்ட்ராவாவும் நாங்க படிக்கிறோம். 3 பீசஸ்ன்னு சொல்லக்குள்ள ப்ராசஸ், பீப்பிள் அண்ட் பிசிக்கல் என்வைரன்மென்ட். பீப்பிள்ன்னு சொன்னா அதாவது நல்ல ஒழுக்க விளிம்புகளுடைய விற்பனை ஊழியர்கள் காணப்படுது. இப்ப நாங்க சேல்ஸ் ஏஜென்ட், இப்ப ஒரு வைத்திய சேவைன்னு சொன்னா, சிறந்த ஒரு அன்பான கருத்தினுடைய வைத்திய சேவையில ஈடுபடுற ஒரு வைத்தியர். அதுதான் பீப்பிள். ப்ராசஸ்ன்னு சொன்னா, அந்த சேவையை செய்வதற்கு தேவையாக மேற்கொள்ள வேண்டிய செயல்முறைகள். ஓகே, ஒரு இன்சூரன்ஸ பெற்றுக்கொள்ளணும்னா இந்த ப்ராசஸ தான் ஃபாலோ பண்ணணும். அந்த மாரி ஒரு கைட்லைன்ஸ் குடுக்குது. இப்ப பிக்மில நாங்க ஒரு சேவிஸ பெற்றுக்கொள்ளணும்னா, ஒரு என்ன சொல்றது? பிக்மில ஒரு டிராவல் சேவிஸ பெற்றுக்கொள்ளணும்னா, ஓகே இந்த மாரியான கைட்லைன்ஸ் தான் இருக்கு. அதத்தான் செயல்முறை. பௌத்திக சுற்றுச்சூழல்னு சொன்னா, அதாவது வாடிக்கையாளர் உயர் பெருமானம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த இடத்தின் சூழலையும், சுற்றாடலையும் உருவாக்குதல். இப்ப நாங்க ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்ட்டையோ, சர்வீஸையோ பெற்றுக்கொள்வதற்காக ஒரு நிறுவனத்துக்கு போறோம்னா, அந்த நிறுவனத்துல சுற்றுச்சூழல் எங்களுக்கு பாதுகாப்பானதா, நேசமான முறையில ரம்யமானதா காணப்படணும்னு சொல்லலாம். ஸோ அதுதான் அங்கன மென்ஷன் பண்றாங்க. அப்ப இந்த சந்தைப்படுத்தல் கலவையில வாடிக்கையாளர் கோணத்துல 4 மாறிகளா முன்வைக்க முடியும். அதைத்தான் நாங்க போசீசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நுகர்வோரோட தேவை, விருப்பம், காஸ்ட், கன்வீனியன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்னு சொல்றது. அந்த சந்தைப்படுத்தல் கலவையில வாடிக்கையாளர் 4 மாறிகளா, அதாவது வாடிக்கையாளர் கோணத்துல இந்த சந்தைப்படுத்தல் கலவை வாடிக்கையாளர் என்ன பார்க்கிறான்னு கஸ்டமர் நீட். சரியா? கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது காஸ்ட். இத போசீஸ்ன்னு நாங்க சொல்லுவோம். ஓகேயா? காஸ்ட். அடுத்தது நாங்க சொல்றது கன்வீனியன்ஸ், சௌகரியம். அதாவது குறித்த பொருள் எங்களுக்கு சௌகரியமா, ஒரு சேவிஸ பெற்றுக்கொள்றேன்னா சௌகரியமா இருக்கணும். ஓகே. அதுதான் சௌகரியம்னு சொல்றது. அடுத்தது கம்யூனிகேஷன். அதாவது அந்த பொருள் பற்றிய தகவல்கள பெற்றுக்கொள்றதுக்கு, அப்படி இல்லாட்டி அந்த சேவை பற்றிய தகவல்கள உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்றதுக்கு. இந்த மாரியான விஷயம் எல்லாத்துக்குமே இந்த வாடிக்கையாளர் மத்தியில இந்த சந்தைப்படுத்தல் கலவைய இந்த 4 போசிஸ் டைப்ல அவங்க பார்க்குறாங்க. கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்ன்னு சொல்றது. காஸ்ட்,
கன்வீனியன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்றது. அப்ப இந்த வெற்றிகரமா சந்தைப்படுத்தலுக்கு வந்து சந்தைப்படுத்தல் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. வெற்றிகரமான சந்தைப்படுத்தலுக்கு வந்து சந்தைப்படுத்தல் காரணி வந்து முக்கியமா இருக்கு. இங்க சந்தைப்படுத்தல் கலவை சமநிலை பேணுறது முக்கியம்னாலும் நாங்க சொல்ற விஷயங்கள் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நுகர்வோர் வந்து விருப்பங்கள சிறப்பா நிறைவேற்றக்கூடிய வகையில உற்பத்தி பொருள் வந்து சந்தையில முன்வைக்கிறதுக்கு வந்து முன்வைக்க முடியறதுனால வந்து விற்பனை வால்யூம் அதாவது சேல்ஸ் வால்யூம வந்து எங்களால கூட்டிக் கொள்ள முடியும். சரியா கஸ்டமருக்கு தேவையான மாரி அந்த ப்ராடக்ட்ல, பிரைஸ்ல, பிளேஸ்ல, ப்ரமோஷன்ல அப்ப எக்ஸ்ட்ராவா நாங்க பீப்பிள், ப்ராசஸ், பிசிக்கல் என்வைரன்மென்ட் அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்க்கக்குள்ள, சரியா வந்து நாங்க கஸ்டமர டார்கெட் பண்ணி நாங்க செய்ற நேரம் வந்து எங்களுக்கு சேல்ஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து உற்பத்தி பொருளுக்குரிய போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய முறையில வந்து விலையெல்லாம் நாங்க மே கணக்கா ஸ்டேபிள் பண்ணிக்கொள்றதால வந்து எங்களுக்கு நுகர்வோர கவரக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து பொருட்கள் கொள்வனவுகள் வந்து பல்வேறு மேம்பாட்டு உத்திகள், அதாவது புரமோஷன் ஸ்ட்ராடஜி, அட்வர்டைசிங், பெர்சனல் செல்லிங்கா இருக்கலாம். நாங்க சேல்ஸ் ப்ரமோஷனா இருக்கலாம். பப்ளிக் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிஆர்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு சரியான முறையில யூஸ் பண்ணிக்கொள்ள முடியதா இருக்கும். ஸோ இதனால வந்து எங்களுக்கு வந்து நுகர்வோர வந்து ஊக்குவிக்கக்கூடியதா இருக்கும். நுகர்வோருக்கு உற்பத்தி பொருள வந்து மிக இலகுவா கொள்வனவு செய்யக்கூடியவாறு வந்து எங்களுக்கு விநியோகிக்கக்கூடியதா இருக்கும். அதத்தான் வந்து நாங்க வந்து ப்ரமோஷன் இதுல வந்து பிளேஸ்ல வந்து பார்த்தோம். அடுத்தது பொதுவா வந்து நிறுவனத்தின் அந்த கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் நோக்கங்கள நிறைவேற்றிக் கொள்றதுக்கு வந்து சந்தைப்படுத்தல்ல இருக்கிற சகல மாறிகளும் வந்து துணை புரியுது. அப்ப நாங்க ஒரு பொருள் வந்து சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட்க்கு வரணும்னு சொல்லி சொன்னா, இந்த சந்தைப்படுத்தல்ல இருக்க 4 கலவைகளையும் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்க 3 கலவையோட மெயினா அந்த 4 கலவைய வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொல்ல முடியும். சரியா? அப்ப இதுதான் வந்து சந்தைப்படுத்தல் கலவையோட வந்து வர விஷயம். அடுத்தது வந்து பாருங்க பிராண்ட் வணிக குறியீடு. பிராண்ட்ன்னா என்னதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. வணிக குறியீடுன்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து, நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எவரேனும் விற்பனையாளர் ஒருவர் தமது உற்பத்தி பொருள வந்து போட்டி உற்பத்தி பொருள்ல இருந்து வேறுபடுத்தி இனம் காண்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெயர், ஒரு சொல், ஒரு அடையாளம், ஒரு குறியீடு அப்படி இல்லாட்டி ஒரு வடிவத்த தான் வந்து நாங்க என்ன செய்றதுன்னு சொல்லி சொன்னா, பண்டக்குறி பிராண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நாங்க இது ஒவ்வொன்னுக்கும் அதாவது போட்டி பொருள்ல இருந்து அந்த குறித்த உற்பத்தி பொருள அவர் ஒரு விற்பனையாளர் ஒருவர், அப்படி இல்லாட்டி ஒரு நுகர்வோர் ஒருவர் எப்படி அடையாளம் காண்றார்ன்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு வந்து பெயர். பெயர்ன்னு சொல்லி சொன்னா KFC அது ஒரு பெயர். மெக்டொனால்ட் அது ஒரு பெயர். சொல். அதாவது வந்து ஒரு அடையாளம். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஓகே நான் இது வந்து என்ன தம்பி வேணுமா? இங்க பாருங்க. இது வந்து சரியா? ஸோ இப்ப இங்க பாருங்க பல்வேறு சின்னங்கள், குறிகள் எல்லாமே இருக்கு. பிராண்ட் நேம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு பிராண்ட் நேம் எடுத்துக்கொண்டா டவ். லோகோவ எடுத்துக்கொண்டா பாருங்க, குறியீடு சின்னம்னா இந்த மெக்டொனால்ட் லோகோ. இந்த நைக். ஷேப் எடுத்துக்கொண்டா பாருங்க, இந்த என்ன சொல்றது, இந்த எம் வந்து இருக்கிற ஷேப்ப பாருங்க. தீம்ஸ் லைன் அதாவது வந்து நாங்க சொல்லுவோம் மெக்டொனால்ட்னா ஐ அம் லவ்விங் இட் அதுதான் தீம் லைன்.
கலர். ஸோ இந்த நிறுவனத்தை நாங்க இதுல தான் வந்து இந்த பிராண்ட ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றோம். சவுண்ட். Nokia ஃபோன் ஆன் பண்ணக்குள்ள எங்களுக்கு சவுண்ட். Apple ஃபோன் ஆன் பண்ணக்குள்ள, Samsung ஃபோன் ஆன் பண்ணக்குள்ள, ஸ்மெல். அப்ப அதாவது அந்த ப்ராடக்ட்ட நாங்க ஸ்மெல்ல பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். டேஸ்ட். அந்த சாப்பாடு பொருள்லாம் அதோட டேஸ்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இதுல தான் வந்து நாங்க ஒரு பிராண்ட வந்து எப்படி நாங்க தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்றாங்க. அதுதான் இங்கன மெயினா வந்து சொல்றாங்க. ஒரு பிராண்ட வந்து நாங்க வந்து அதன் வடிவத்திலயா இருக்கலாம், சொல்லையா இருக்கலாம், பெயர்லயா இருக்கலாம், குறியீடா இருக்கலாம். பல்வேறு வகையில ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்றது தான் பிராண்டுன்னு சொல்றோம். அப்ப இந்த பண்டக்குறியோன்னு உச்சரிக்கக்கூடியதா இருந்தா, ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடியதா இருந்தா, அத நாங்க பிராண்ட் நேம்னு சொல்லுவோம். பண்டக்குறிக்கே உரித்தான ஒரு அடையாளம் இருந்துச்சுன்னு சொன்னா, அத பிராண்ட் மார்க்ன்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து பதிவு செய்யப்படும் பொழுது, அந்த பண்டக்குரிய பதிவு செய்யும் பொழுது ட்ரேட் மார்க்கா மாறும். அதாவது ட்ரேட் மார்க்ன்னு சொன்னா, இப்ப டொயோட்டா கம்பெனி வந்து ஒரு ட்ரேட் மார்க். அந்த டொயோட்டா கம்பெனி கீழ உற்பத்தி செய்ற மத்த அந்த டொயோட்டா கொரோலா, டொயோட்டா எக்ஸியோ அந்த மாரியான வெஹிக்கிள் எல்லாமே வந்து பிராண்ட் நேம்க்குள்ள வரும். அதுதான் ஒரு பிராண்ட் நேமுக்கும் அதாவது வந்து என்ன பண்டக்குறிக்கும் வியாபார குறிக்கும் இடையில வித்தியாசமா இருக்கும். ஓகேயா? ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் எக்ஸாம்ல வியாபார குறின்னு சொல்லி கேட்டா வந்து அந்த நிறுவனத்தின் பெயரோட பேஸ் பண்ணி வரதான் வியாபார குறி. டொயோட்டா நிறுவனத்தால வழங்கப்படுற அதுதான் வியாபார குறி. பண்ட பெயர்னு சொல்லி சொன்னா பிராண்ட் நேம்னு சொல்லி சொன்னா டொயோட்டா எக்ஸியோ, டொயோட்டா கொரோலா அந்த மாதிரியான அந்த நேம பேஸ் பண்ணி வாரது. ஓகேயா? சாரி. அடுத்தது வந்து பாருங்க, வணிக குறியீடலின் அனுகூலங்கள். இப்ப இந்த சிறந்த பண்டக்குற அனுகூலங்கள் வந்து என்னதுன்னு சொன்னா, நார்மலா வந்து போட்டி பொருள்ல இருந்து தண்ட பொருள வந்து அடையாளம் படுத்திக்கொள்ள. வாடிக்கையாளர் வந்து மைண்ட்ல வந்து இலகுவா வச்சுக்கொள்ள. சரியா? அடுத்தது வந்து போட்டி, அதாவது உடனே வந்து அந்த வணிகத்துல வந்து போட்டி, சிறந்த போட்டிகளை மேற்கொள்ள. இப்ப நாங்க ரெஜிஸ்டர் பண்ண பிறகு வந்து அந்த பொருளுக்குன்னு அந்த வணிகத்துக்குன்னு சொல்லி ஒரு அந்தஸ்தை வந்து உருவாக்கி கொள்ள. அதுதான் வந்து நாங்க இந்த பிராண்ட வந்து அந்த வணிகத்துக்கான ஒரு பண்ட பேர் இருக்குதுன்ற வந்து அனுகூலங்கள்னு சொல்றோம். சரியா? சோ அந்த அனுகூலங்கள். அடுத்தது வந்து நாங்க சொல்லலாம் ஸோ அந்த பண்டக்குரியால வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னு சொன்னா, நிறைய நன்மைகள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது போட்டி நிறுவனங்கள்ல இருந்து பண்டக்குறியில இருந்து தமது நிறுவனத்தின் பண்டக்குரிய வந்து வேறுபடுத்தி இனம் காணக்கூடியதுக்கான சான்ஸ் காணப்படுது. அடுத்தது வந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இப்போ ஆர்டர் எனக்கு சன்லைட் சோப்ல இவ்வளவு தாங்க, லக்ஸ் சோப்ல இவ்வளவு, பேபி சோப்ல இவ்வளவு, அந்த ஆர்டர்ஸை பெற்றுக்கொள்ள இலகுவா இருக்கும். சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைக்கும். ஓகே, நாங்க சன்லைட் பேர்ல வந்து ஒரு உற்பத்தி ஒன்று உருவாக்கின பிறகு அந்த சன்லைட் பேர்ல வேறொரு புதிய ஒரு சவக்காரம் ஒன்று உருவாக்க முடியாது. பொருளின் விசேட தளங்கள் தொடர்பாக நுகர்வோர் நம்பிக்கையினை உறுதிப்படுத்த. இப்ப நைக்னு சொல்ற பிராண்ட் வந்து தெரியும் கஸ்டமருக்கு, ஓகே இது வந்து நல்ல சிறந்த ஒரு பிராண்ட்னு சொல்லி. அப்ப அந்த தரத்தின் அடிப்படையில நுகர்வோருடைய சின்னம் வந்து பக்கச்சார்பினை ஏற்படுத்தக்கூடியதா இருத்தல். ஓகே, இப்ப நாங்க சோப்னு சொன்னாலும் சன்லைட், லைபோய், அமாம், லக்ஸ், பேபி சோப் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பக்கச்சார்பு அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். ஓகே, எனக்கு தேவை பேபி சோப்பா, சாரி நான் ட்ரெஸ் துவைக்கிறதுக்கு சன்லைட் சோப்பா அப்படின்னு சொல்லி அடையாளம் படுத்திக் கொள்ள முடியும். சரியா? இந்த உயர்தரத்திலான பண்டக்கூறி ஒண்ணு காணப்படுறதால வந்து வணிகத்துக்கு வந்து சந்தையில வந்து ஒரு பெரிய, அதாவது சந்தையில மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய ஒரு பெருமானம் உண்டு கிடைக்கும். சரியா? நுகர்வோர் வந்து அதாவது வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இலகுவா வந்து எங்களுக்கு வந்து நுகர்வோர் தொகுதிகளை வந்து அடையாளம் கண்டு, ஓகே இந்த நுகர்வோர் இந்த ப்ராடக்ட்ட தான் இந்த ப்ராடக்ட் பிராண்ட தான் கூட விரும்புறாங்க. இந்த நுகர்வோர் வந்து இந்த பிராண்டுக்கு தான் கூடுதலா கன்சிடர் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க சிக்னல் எடுத்துக்கொண்டா, அப்ப சிக்னல வந்து எவ்வளவு பேர் இப்ப பிரஷ் எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய பிரஷ்ஷ வந்து பெரிய ஆட்கள் விரும்புவாங்க. அதே சிக்னல் அந்த ஜம்போ பிரஷ்ன்னு சொல்லக்குள்ள அத சின்னவங்க விரும்புவாங்க. அப்ப எங்களுக்கு அந்த பிராண்டுக்கு ஏத்த மாரி வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா, அடையாளம் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லலாம். இதுதான் வந்து நாங்க என்ன சொல்றேன்னு சொன்னா, சந்தைப்படுத்தல்ல வந்து அதாவது ஒரு பண்டக்குறியின் நன்மைகளா இருக்கும். ஓகேயா? சோ இந்த விஷயம் எல்லாம் பார்த்தது ஆல்ரெடி. ஓகே. நாங்க அடுத்தது வந்து பார்ப்போம். இந்த உற்பத்தி என்ன, கருக்கள்னா என்னதுன்னு சொல்லி பார்த்துட்டு, ஓகே. அதுல இந்த பிராண்ட பார்ப்போம். வணிக சின்னம் பொருத்தல். பிராண்டிங் ஒரு பொருள் அதன் போட்டியாளர் தனிச்சிறப்பை குறிய வைக்கும் உபாயம் ஆகும். வணிக சின்னம் பொருத்தல் தொழிலுமையாளர் உற்பத்தி அல்லது சேவை விற்பனை செய்வதற்கு எவ்வாறு உதவுகிறது? இப்ப நான் அந்த சொன்ன விஷயம் எல்லாமே போட்டால். சேவிஸ்னாலுமே ஓகே. இப்ப கஸ்டமர் வந்து ஓகே, எனக்கு வந்து அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணணும். சிறுவர்களுக்கான ரன்சிங்கித்தி அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணணும். அந்த மாரி என்ன சொல்றது? தங்க அடகு சேவை. நான் ஓகே, நான் எல்பில வந்து இந்த தங்க அடகு
சரியா? சோ அந்த சேவைனா அப்ப அவங்களுக்கு இப்ப லோன்னா இப்ப இந்த லோன் பேரை சொல்லி அவங்களுக்கு வந்து கேட்க முடியும். ஓகேயா? சோ அப்ப அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஈஸியா அந்த சின்னங்கள் தெரியறதால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லலாம். ஓகேயா? சரி அம்மா. சரியா? சோ அடுத்தது வந்து இப்ப நாங்க இந்த சிறு குறிப்புல பார்த்தாலும் சந்தை பிரிவாக்கல், மார்க்கெட் செக்மென்ட், டார்கெட் மார்க்கெட் பொசிஷன் எல்லாம் பார்த்தோம். உற்பத்தி வாழ்க்கை சுற்றுவட்டத்துல வந்து முதிர்ச்சி கட்டம். சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்கலாம் வந்து அந்த உற்பத்தி வாழ்க்கை கட்டத்துல வந்து ஒரு சில கட்டத்தை மட்டும் கேட்கலாம். முதிர்ச்சி கட்டத்தை மட்டும். அப்படி இல்லாட்டி வீழ்ச்சி கட்டத்தை மட்டும். அப்படி இருந்தாலுமே சந்தர்ப்பத்துல வந்து நீங்க ஃபுல்லா அந்த உற்பத்தி பொருள் வாழ்க்கை வட்டத்தை வந்து ஃபுல் வரைபடமா வரையுங்க. சரியா? அடுத்தது வந்து தேவை, விருப்பம், டிமாண்ட் எல்லாம் படிச்சோம். அடுத்தது வந்து என்ன சொல்றது? பொசிஷனிங்னா என்னதுன்னு சொல்லி பார்த்தோம். உற்பத்தி பொருள் வாழ்க்கை வட்டம்னா நாங்க பிஎல்சி எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது இதுலயும் சிறு குறிப்புல வந்து நாங்க டார்கெட் கஸ்டமரை பார்த்துட்டோம். டிமாண்ட், நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த கிரீன் மார்க்கெட்டிங் அதுகள் வந்து நாங்க இனி பார்ப்போம். இதுலயும் வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், ஸோ வணிக சின்னம் பொறித்தல், அதாவது பிராண்டிங், பொசிஷனிங் அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த 2013 சிறு குறிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட்டிங் ரிசர்ச் பார்த்துட்டோம். மார்க்கெட்டிங் மிக்ஸ் சந்தைப்படுத்தல் கலவை பார்த்துட்டோம். உற்பத்தி பொருள் வாழ்க்கை வட்டம், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பார்த்தாச்சு. தேவை, விருப்பம், டிமாண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். இதுலயும் வந்து நார்மலா வந்து சந்தைப்படுத்தல் ஆய்வு, மார்க்கெட்டிங் ரிசர்ச் பார்த்தாச்சு. மார்க்கெட் செக்மெண்டேஷன் பார்த்தாச்சு. ஸோ பேலன்ஸா வந்து நாங்க பார்க்க வேண்டியது வந்து அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து என்னதுன்னு சொன்னா மெயினா வந்து அந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள் வந்து நாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம வந்து சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்களும் மேம்படுத்தல் ப்ரொமோஷனும் அடுத்தது சேனலிங், அதாவது வந்து மார்க்கெட்டிங் சேனல், இதுகள் மட்டும் இந்த 3 விஷயமும் தான் உங்களுக்கு அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.